நம்ம இவங்களுக்கு தான் நன்றி காட்டுறோம். ஆனால் நம்ம அத்தனை பேருமே பிரம்மபுத்திரர்கள், பிரம்மம் தான், அகம் பிரம்மாஸ்மி. அதனால அங்கேயும் பிரம்மனிடத்திலே இருந்து தக்கன் தோன்றினான். எப்பவுமே ஒன்று, பிறக்கும் போது எல்லாம் நல்லது தான். எந்த குழந்தையும் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க, இவன் எம்பி ஆவானா, எம்எல்ஏ ஆவானா, ஊரக்கெடுப்பானா, ஒன்றும் தெரியாது. எல்லா குழந்தையும் அழுவும், எல்லா குழந்தையும் சிரிக்கும். அதில் ஜாதியும் தெரியாது, முகத்தில் ஒன்றும் தெரியாது. வளர 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 இன்னும் பாருங்க, குழந்தை பிறந்த உடனே அழும். அழுதாதான் இருக்குன்னு அர்த்தம். அழலைன்னா அடிப்பாங்க டாக்டர். அழணும், குழந்தை அழுதுதா கேட்போம். அந்த அழும்போது ஒரு 30 நாள் வரைக்கும் குழந்தை அழும்போது கண்ணுலேருந்து கண்ணீரே வராது. வர்றா 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 வர்றான்னு கத்தும், ஆனால் கண்ணுலேருந்து கண்ணீரே வராது. 30 நாளைக்கு பிறகு அந்த குழந்தை அழுதா கண்ணீர் வரும். இன்னொன்னு சொல்லுவாங்க, குழந்தை 30 நாள்ல முகம் பார்க்கும். அதனுடைய வளர்ச்சியை சொல்லுவாங்க. குழந்தைக்கு 30 நாள் ஆனாத்தா அம்மா அப்பா இவங்க முகத்தை அடையாளம் தெரியும். இது அழறதுக்கு 30 நாள் தேவைப்படுது. மூஞ்சி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு 30 நாள் தேவைப்படுது. அப்ப அது எதுக்கு அழுது? நம்மள அடையாளம் பார்த்துட்டு, ஐயோ நீ எனக்கு அப்பனா வந்தியே, நீ எனக்கு அம்மாவா வந்தியே, உங்கூட வாழணுமானது அழறது. அப்ப கண்ணீர் வருது, அப்ப கண்ணீர் வருகிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் பிறக்கும் போது, மழை வரும்போது நல்ல தண்ணி தான், அது சாக்கடையில் விழுந்தா நாறுது, சந்தர காட்டில் விழுந்தா மணக்குது. அது டிஸ்டில் வாட்டர் தான். அதே மாதிரி பிறக்கும் போது எல்லா உயிர்களும் நல்ல உயிர்கள் தான். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகள். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் தாயின் வளர்ப்பாது. அப்படி எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையா தான் நமக்கு பிறக்கிறது. அப்படி பிறக்கிற போது அந்த குழந்தைகள் நல்லவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். தக்கன் பிறந்தான். கந்தபுராணம் எதற்கு தோன்றியது என்றால் மாங்கல்யத்தை காக்க மட்டுமில்லை. இப்ப ராமாயணம் எதை சொல்லுது? அடுத்தவன் பொண்டாட்டி எடுத்தா நீ அடியோட அழிஞ்சு போவே, பிறன்மனை நோக்காத பேராண்மை அரணொன்றோ ஆன்றவழுக்கு. மகாபாரதம் என்ன சொல்லுகிறது? நீ நீதியை கொன்று விட்டால் மற்றவர்களுடைய உரிமைகளை பறித்துக் கொள்வாயே, ஆனால் அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. ஹரிச்சந்திர புராணம் எதை சொல்லுகிறது? பொய் சொல்லாதே, சத்தியம் வத. ராமாயணம் தர்மம் சர. கந்தபுராணம் எதை சொல்லுகிறது? நன்றி மறக்காதே. அதுதான் முக்கியம். இன்னை வரைக்கும் தர்மம் என்பது அவரவருக்கு வேற. திருடவனுக்கு ஒரு தர்மம் இருக்கு, கொலகாரனுக்கு ஒரு தர்மம் இருக்கு. ஆனால் சத்தியம், நன்றி எல்லாருக்கும் பொது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்றவர்க்கு. நன்றி தான் மிக முக்கியம். அந்த நன்றிக்கும் விசுவாசத்துக்கு என்ன வித்தியாசம்? நன்றி என்பது துணுக்கு மாதிரி. ஒரு கர்ச்சீஃப் கீழே விழுந்துட்டு ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு. நான் ரயிலை விட்டு கீழே இறங்கினா, சார் இந்த பெட்டியை கொஞ்சம் இறக்கி கொடுங்க, இறக்கி கொடுக்குறாரு, நன்றி. ஒருத்தர் தண்ணி கொடுத்தா நன்றி. இது சிறுகதை துணுக்கு மாதிரி. விசுவாசம் என்பது நம்ம டிவி சீரியல் மாதிரி, அது பாட்டு ஓடும் 6 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம். அது மாதிரி விசுவாசம் என்பது ஆயுள் வரைக்கும் இருக்கணும். நன்றி அப்பப்ப தோணணும். ஆனா அந்த நன்றியை விசுவாசமாக மாற்றுவதுதான் நம்முடைய அறிவுக்கே அழகு. அந்த நன்றி மறந்த காரணத்தினால்தான் சூரபத்மன் அழிக்கப்பட்டான். பெண்ணாசையினாலே ராவணன் அழிந்தான், மண்ணாசையினாலே துரியோதனன் அழிந்தான். ஆனா சூரபத்மன் அழிந்த காரணம் நன்றி மறந்த காரணம். அதை காட்டுவதற்காக அந்த நன்றி மறக்கிறதுங்கிறது எல்லா காலத்திலையும் இருக்கு. பெண்ணாசை எல்லார்ட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது, மண்ணாசை எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நன்றி மறப்பது பெத்தவங்கிட்ட நன்றி இல்லை, வளர்த்தவங்கிட்ட நன்றி இல்லை, புருஷங்கிட்ட நன்றி இல்லை, பெண்டாட்டிக்கிட்ட நன்றி இல்லை, ஓட்டு போட்டவங்கிட்ட நன்றி இல்லை, ஓட்டு வாங்கினவங்கிட்ட நன்றி. நன்றி என்பது அடுகளவு கூட இல்லை. அதனாலதான் முருகன் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சே நிற்கிறானா, என்னைக்கு வரைக்கும் அவன் நன்றியை கற்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தக்கனும் தோண்டினான், ஒண்ணுமில்லாத ஆளு, தவம் பண்ணினான் இறைவனை. தவம் பண்ணுவது என்பது கோயிலுக்கு போறது, உருளுதண்டை போடுறோம், மனசார பிரார்த்திப்பது. என்ன கேட்கணும்? எனக்கு காசை கொடு, பணத்தை கொடு, பிள்ளைய கொடு, பொண்டாட்டி கொடுன்னு கேட்கக்கூடாது. அதனால கஷ்டம் வரலாம். எனக்கு எது நல்லதோ அதை கொடு, அதான் பிரார்த்தனை. ஐயா எனக்கு எது நல்லதோ, சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கிறார், ஐயனே மையல் மானுடமா யான் மயங்கும் வழி என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். நான் தப்பு செய்வேன், நான் தப்பு செய்யற போது செய்யாம தடுத்துடாம, அதுதான் பிரார்த்தனை. அதுதான் நாம தப்ப செஞ்சுட்டு கொலையை பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு தூக்கு தண்டனை வராம காப்பாத்து, அது அல்ல. நம்ம அப்படிதான் பிரார்த்தனை பண்றோம், அது பிரார்த்தனையே அல்ல. செய்யாமல் இருக்கக்கூடிய தடுத்து விடு, முன்னாடியே தடுத்தாட்கொள். தடுக்கிறது மட்டும் போராது, தடுத்து விட்டு என்னை உன்னுடைய ஆளாக மாற்றிவிடு, அதான் முக்கியம். இங்க அதே மாதிரி தக்கனை தவம் செய்ய சொன்னா நாரதன் தவம் செய்தான். தவத்தின் பயனாலே எல்லா செல்வமும் கிடைத்தது.
எல்லாத்தையும் விட பெரியது மக்கள் செல்வம். மற்ற காசு பணத்தை கூட திருடி கூட சம்பாதிச்சிடலாம். குழந்தை என்பது ஆண்டவன் கொடுத்தாத்தான். டாக்டர்கள் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா அந்த விஞ்ஞான பரிசோதனை எல்லாருக்கும் செல்லுபடி ஆகிறது இல்லையே. எல்லாருக்குமே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது இல்லையே. ஆண் குழந்தை விடுங்கிறவனுக்கு ஆண் குழந்தையே பிறக்க வைக்க முடியுதா? பெண் குழந்தை பிறந்தவனுக்கு பெண் குழந்தையே பிறக்க வைக்க முடியுதா? பிறந்த குழந்தை கடைசி வரைக்கும் இருக்க வைக்க முடியுதா? இல்லையே. அது அவனுடைய செயல். பிறப்பு, இறப்பு, மக்கள் செல்வம், இந்த மூன்றும் ஆண்டவனுடைய அருள் இல்லாமல் கிடைக்காது. இந்த சஷ்டி விரதமே குழந்தைக்காகத்தான். சட்டியில இருந்தால் அகப்பையில வரும்பா. அதாவது சட்டியில குழம்பு இருந்தா தான், ஆகப்பைனா கரண்டி, கரண்டியை போட்டு சொன்னாலும் இருந்தா தானே வரும். அது அல்ல அர்த்தம். சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையிலே கருப்பையிலே குழந்தை பிறக்கும். சஷ்டி விரதம் ரொம்ப எப்படி இருக்கணும், குழந்தை இல்லாதவங்க இருக்கணும்னா எப்படின்னா, எங்க வீட்டில் என் சகோதரி சஷ்டி விரதம் இருந்துதான் 90 நாட்கள் தங்க முடியாது இந்த கருப்பைன்னு சொல்லி 8 குழந்தை 88 நாள்லயே அபாஷன் ஆனதுல 9வது குழந்தை வயிற்றுல செத்து போக அவ 10ஆவதுக்கு சஷ்டி விரதம் இருந்தா. குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்களே சங்கு, பாலோடைமோ, அந்த பாலோடையில பாலை வச்சு முருகன் படத்துக்கு முன்னால வச்சு வணங்கணும். உப்பு போட்டு அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. 6 நாள் இல்லைனாலும் அந்த கந்தர் சஷ்டி அன்னைக்கு உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. இது வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாதமும் வருகிற சஷ்டியில புருஷன் பெண்டாட்டி 2 பேரும் இருந்து மாலையில அந்த பாலை மட்டும்தான் 2 பேரும் அன்னைக்கு குடிக்கணும். வேற எந்த ஆகாரமும் கிடையாது. அந்த சங்க யாராவது ஒரு குழந்தைக்கு கொடுத்துடுறோம், கொண்டு வந்து விடுவான். ஜாதி பார்க்காம யாராவது ஒரு குழந்தை வீட்டுக்கு வரும். 11 சங்கு கொடுத்துட்டோம், 12வது சங்குக்கு ஆள் இல்லை. யார் வீட்டில் குழந்தை பிறந்தோ தேடி தேடி கொடுத்தோம், 12வதுக்கு ஆள் இல்லை. என்னடா பண்றதுன்னு இன்னைக்கு காலையில இருந்து யோசனை பண்ணிட்டு இருக்கோம். யாரோ ஒரு பொண்ணு அந்த இன்னொரு வீட்டில் குடியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க அண்ணா குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்தா. அதுக்கு ஒரு வயசு இருக்கும். ரொம்ப காலையில இருந்து பேசிட்டு அந்த குழந்தை கத்துன்னு கத்துது. டம்ளர்ல பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது, ஃபீடிங் பாட்டிலும் குடிக்க மாட்டேங்குது. ஏமானா அவன் சங்குல கொடுத்தா தான் குடிப்பான். அங்க யார் வீட்லயும் சின்ன குழந்தை இல்லை, சங்கே இல்லை, பாலடையே இல்லை. இவ பூஜையில வச்சிருக்கா. அந்த 12வது சங்கை யாருக்கு கொடுக்கறது நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்த போது முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு குழந்தைய அனுப்பி அது சங்கத்தவரை குடிக்காதுன்னு வச்சு இந்த சங்கம் எடுத்து கொடுத்தோம். அது குடிச்சிட்டு கொண்டு போச்சு. அதுல அவளுக்கு 90 நாள் தாங்காத கருப்பையில ஆணொன்னு பெண்ணொன்னு அடைச்சு 2 குழந்தை பிறகு. உங்க திருப்பூர்லயே அந்த பையன் என்ஜினியரா வேலை செஞ்சான். அப்பாவுக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன் என்றால், சஷ்டியிலே விரதம் இருந்தால் அவனை முழுமையாக நம்பி செய்ய வேண்டிய முறைப்படி இருந்தால் குழந்தை பிறக்கும். அதான் ஒரே சஷ்டி விரதம் முருக வழிபாடு மாங்கல்யத்தை காக்கும். ஒரே சஷ்டி விரதம் குழந்தையையும் கொடுக்கும். ஒரே முருகனுடைய வழிபாடு ஞானத்தையும் கொடுக்கும். இத்தனையும் கிடைக்கும் போது என்ன கஷ்டம் நமக்கு? அதனாலதான் அருணகிரிநாதர் சொல்வார், முருகா என்பது ஒரு பெயர் அல்ல, மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். ருக்மணினா அது ஒரு பேர் தான், ருக்மணிகள் இல்ல. புத்தகம்னா ஒண்ணுதான், புத்தகங்கள்னு சொல்லணும். இங்க நாமங்கள்ங்கிறார், பெயர்கள்னு. ஆனா முருகா என்பது ஒண்ணுதான். அது எப்படி பெயர்கள் ஆகும்? மூ என்ற எழுத்து முகுந்தனான திருமாலை குறிக்கும். ரூ என்ற எழுத்து ருத்ரனான சிவபெருமானை குறிக்கும். கா என்ற எழுத்து கமலோத்பவனாகிய பிரம்மனை குறிக்கும். சிவபெருமான் வர்ற போதே தனியா வரமாட்டார். பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. அவரோட கூடவே பார்வதி வருவா. திருமால் தனியா வரமாட்டார். அவருடைய நெஞ்சிலேயே அலர்மேலு மங்கை வட்சஸ்தலத்தில் உரைகிறார் மகாலட்சுமி வருவா. பிரம்மா தனியா வரமாட்டார். அவர் நாவிலேயே உருகிற சரஸ்வதியும் வருவா. இப்போ சிவபெருமான் பார்வதி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி, பிரம்மா சரஸ்வதி. அந்த மூ ரூ கா என்பதுல அகரம் உகரம் மகரம் இது 3 சேர்ந்தா தான் ஓம் என்ற பிரணவம். அந்த ஓம் என்ற பிரணவத்தினுடைய வடிவம் தான் விநாயகர். அவருடைய வலது கையில இருந்து கொண்டு போய் துதிக்கையில கொண்டு போய் இந்த காலில் கொண்டு வந்தா ஓ. அவர் துதிக்கையில் இருக்கிற கொழுக்கட்டை மாதுளங்கனிக்கு அது இம். ஓம் என்ற பிரணவத்தினுடைய வரி வடிவம் விநாயகர், ஒலி வடிவம் முருகன். அதனால முருகா என்ற பெயர் இத்தனை தெய்வத்தையும் குறிக்கும். நீங்க எந்த கோவிலுக்கு போய் வேண்டுமானாலும் முருகான்னு சொல்லலாம். திருப்பதிக்கு போய் முருகானா பெருமாளையும் குறிக்கும். சிவன் கோயில வந்து முருகானா சிவனையும் குறிக்கும். பிள்ளையார் சன்னதியில குட்டிட்டு முருகானா அவனையும் குறிக்கும். இத்தனை பேரையும் குறிப்பதனால்தான் முருகா எனும் நாமங்கள். இங்க தக்கனுக்கு சிவபெருமான் எல்லாத்தையும், இந்த முருகனையே தந்தவன் சிவன், தக்கனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தான். பிள்ளை செல்வம் இல்லை. அவனும் அவனுடைய மனைவி வேதவல்லியும் தவம் செய்கிறார்கள். 1000 குழந்தைகள் பிறந்தது. 1000 குழந்தை பிறக்குமாமோ.
ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்களை கேளுங்க, இவங்களே அழகா சொன்னோம். 6 பசங்க 4 பொண்ணு எங்க வீட்டுல. நாங்க அது மாதிரி 10 பெற்று பெருவாழ்வு. அந்த காலத்துல 10 பிள்ளை 12 பிள்ளை 13 வயசுல கல்யாணம் ஆகி அவங்களுக்கு அதே தான் வேலை. 40 வயசுக்குள்ள 10 குழந்தை 12 குழந்தை நல்லா தான் இருந்தாங்க. அத்தனை குழந்தையும் நல்லா தான் இருந்தது. ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு காப்பாத்திது. இப்போ ஒன்னை பெற்றுக்கிட்டு அது உதைக்கிற உதையில இவ ஓடி போயிடுறான். பிரயோஜனமே இல்லை. ஒத்த மரம் தோப்பே ஆகாது. அத்தனை பெத்தவங்க அவங்க இவ்வளவு சம்பளத்துல அத்தனை குழந்தைக்கு கஞ்சி ஊத்துனாங்க, சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. உங்க சித்தப்பன் பெரியப்பன் எல்லாம் கேட்டு பாருங்க. அதாவது நான் இப்ப சொல்றது இப்ப 50 வயசை கடந்தவர்களுடைய சித்தப்பன் பெரியப்பன். எங்களுடைய குழந்தை பருவத்தில் நாங்க அனுபவித்த ஆனந்தத்துல 1/1000 1 பங்கு நீங்க அனுபவிக்கல. அப்ப இவ்வளவு பட்டுப்படவே இல்லை, நகை இல்லை, ஒண்ணும் இல்லை. பழைய சாதத்தை பசங்க ஆளுக்கு ஒரு பிடி கையில போடுவாங்க, சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ஓடும். இதுல பக்கத்து வீட்டு குழந்தை எழுத்து வீட்டு குழந்தை எல்லாமே. ஒரு பண்டிகைனா சந்தோஷம், ஒரு கல்யாணம்னா சந்தோஷம். இப்ப எல்லாம் கடன் தண்டத்துக்கு. சார் கூப்பிட்டுருக்கான் சார், போய் தலையை காட்டிட்டு வர. இப்ப அதான் கல்யாணத்துக்கு தலையை காட்டிட்டு வர, வைக்கிற 10 ரூபாய்க்கு தின்னுட்டு வந்துடுறேன். தீர்ந்து போச்சு கதை. ஒருத்தரும் ஆசீர்வாதம் பண்ண போடுறேன். முன்னெல்லாம் அப்படி இல்லை. ஐயோ அவன் கூப்பிட்டுருக்காண்டி பாவம், கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றான், போய் 4 வார்த்தை ஆசீர்வாதம் பண்ணுவேன். இது நம்ம தாத்தா காலத்துல. இப்ப இல்லை, போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன். உன் தலையை காட்டாட்டி போய் தலையில என்ன இருக்கு அதை காட்டவே வேண்டாம். காட்டாம இருந்தாலே அடுத்தவங்க ஒழுங்கா இருப்பான். இப்ப தலையை காட்டிட்டு வரேன். அதே தான். இன்னும் சில பேர் காலை நீட்டிட்டு போயிடுவான். மிதிச்சுட்டு வந்துடுறேன் சார், போய் ஒப்புக்கு ஒரு போயிட்டு வந்துடுறேன். தப்பு இதெல்லாம், போகவே வேண்டாம். இங்க அதே மாதிரி அந்த காலத்துல நான் சொல்றது பல்லாயிரம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப 1000 100 வயசே நிறைய இருந்தது. அஸ்திகதம், பிராணகதம், அன்னகதம். இப்ப சோறு வரைக்கும் தான். 10 நாளைக்கு 4 நாளைக்கு சோறு போடலன்னா ஆள் அவுட்டு. அதுக்கு முன்னால ரத்தம் இருக்கிற வரைக்கும், அதுக்கு முடுத்த யுகத்துல. அதுக்கு முன்னால ஆரம்பத்துல எலும்பு இருக்கிற வரைக்கும், எலும்பு புதைச்சா கூட 100 வருஷம் ஆனாலும் இருக்கும். அவ்வளவு ஆயுசு ஜாஸ்தி. அதனால அப்பொழுது இவனுக்கும் 1000 குழந்தைகள். போய் தவம் பண்ணிடான். தவம் பண்ணா நாரதர் வருகிறார். எதுக்கு தவம் பண்றீங்க? தெரியல, தவம் பண்றோம். எங்களுக்கு பேரின்ப வீட்டை கொடு, முக்தியை கொடுன்னு வேண்டுகிடான். 1000 பிள்ளைகளை வேண்டியது. எல்லாம் 1000 முக்தி அடைஞ்சிடுது. கோவிலுக்கு கொண்டு போனா தேங்காய் பழம் கற்பூரம் எல்லாம் கொண்டு போறோம். தேங்காய் வீட்டுக்கு வருது, பழம் வீட்டுக்கு வருது, வெத்தலை வீட்டுக்கு வருது. ஆனா கற்பூரம் வர்றதில்லை, அது அங்கேயே போயிடுது. அதே மாதிரி தவத்துக்கு போற இந்த 1000 பிள்ளைகளை கற்பூரமா கரைந்து இறைவனோடு கலந்துட்டார். திருப்பியும் தவம் பண்ணி 1000 குழந்தை பிறந்தது. அதுவும் ஞானத்தை அடைஞ்சிடுது. இவன் பார்த்தான் இந்த ஆண் குழந்தை. இது எப்ப எழுதின கதை, இன்னைக்கு அது பொருத்தமா இருக்கா இல்ல பாருங்க. ஆண் குழந்தையை பெற்று பிரயோஜனம் இல்லை, அவன் விட்டுட்டு போயிடுவான். இன்னைக்கு நடக்குது இல்ல, பெண்டாட்டியாத்தா பெரியாத்தான் கல்யாணம் ஆன பிறகு பெற்றவங்களை திரும்பி பார்க்காத பிள்ளைகள் எத்தனை. அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்ச பிறகு பணத்தை மட்டும் அனுப்பிட்டு பெற்றவங்களை கொண்டு போய் வச்சுக்கிறது கூட கஷ்டம் நினைக்கிற பிள்ளைகள் எத்தனை. ஆண் குழந்தைகள். இன்னும் சொல்றேன், ஆண் குழந்தைகள் அப்பா அம்மா ரொம்ப வருஷம் வாழ்ந்தா வேதனைப்படுவான். இந்த ஆள் எப்ப சாகிறது, சொத்து எனக்கு எப்ப வருதும்மா. பெண் குழந்தை அப்பா அம்மா நிறைய நாள் உயிரோட இருக்கணும்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொத்து வராது. அப்பா அம்மா உயிரோட இருந்தா தான் ஏதோ ஒரு தீபாவளி பொங்கலுக்காவது சீர் வரும். அப்பா அம்மா போயிட்டு அண்ணன் தம்பி சீருவான், கொடுக்க மாட்டான். அதனால பெண் குழந்தை சொல்லுவா, என் பொண்ணு வயசுக்கு வர்ற வரைக்கும் எங்க அப்பா இருக்கப்படாதா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரைக்கும். அப்பவே அவங்க அப்பாவுக்கு 90 வயசு. ஆனா இவ சொல்லுவா இவ பொண்ணு கல்யாணம் வரைக்கும் இருக்கணுமா. இது பெண் குழந்தை. தக்கன்னு நினைச்சான். யோசிச்சு பாருங்க, தசரதன் 4 பிள்ளையே பெத்தான். கடைசியில் அவன் சாகிற போது அவன் வாயில துளசி தீர்த்தம் ஊத்த ஒத்த பிள்ளை இல்லை, ஒத்த பிள்ளை இல்லை. பார்வதிய மகளா பெற்றான் இமவான். சிவபெருமான வீட்டு வாசல்ல வந்து நின்னான். வள்ளிய மகளா எடுத்து வளர்த்தான் நம்பிராஜன். முருகப்பெருமான் தான் மட்டும் இல்ல, அதலசேடன் ஆராட, அபினகாளி தாராட, அதிரவீசி வாதாடுவார், வனஜமாமியாராட, நெடியமாவனாராட, அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு அவன் குடிசைக்கு போய் நின்னான். ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு அத்தனையும் கிடைத்தது. அதனால பெண் குழந்தைய மட்டம்னு நினைக்காதீங்க. பெண் தான் பெற்றவர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும், வேதனைப்படும். இவன் இது நான் சொல்ல, கந்தபுராணத்துல தட்சன் சொல்றான். ஆண் குழந்தைகளை பெற்ற அவன் குழப்ப பார்த்துக்கிட்டு அவன் போயிட்டான். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா என்னை விட்டு போகாது இல்லையா, தவம் பண்ணினான். இவனுக்கு முதல்ல ஒரு பெண் பிறந்தான். அப்ப இவன் ரொம்ப வசதியா இருக்கிற சாதாரணமா இருந்தான். பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும். அப்ப பார்த்தான், நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி நமக்கு இத்தனையும் கொடுத்த அந்த ஆண்டவனுக்கே சிவபெருமானுக்கே இந்த பெண்ணை கொடுப்போமே. தட்சன் மகள் ஆகையினாலே அவளுக்கு தாட்சாயணின்னு பேர். சிவபெருமானு கொடுத்தான். சிவபெருமான் பிறப்பிலி இறப்பிலி அநாத. மற்ற எல்லாத்துக்கும் அவதாரத்துல அப்பா அம்மா சொல்லலாம். சிவனுக்கு அப்பா அம்மாவே இல்லை. ஏன்னா பிறந்தாத்தான் பிறந்தநாள் விழா கொண்டாடுவோம்.
இன்னைக்கு சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி இத்தனை கொண்டாடுறோம். எங்கேயாவது சிவ ஜெயந்தி கொண்டாடுறோமா? முருகன் ஜெயந்தி கொண்டாடுறோமா? இல்லை. முருகனுக்கு பர்த்டே கிடையாது, அவனுக்கு பிறந்த நாளே கிடையாது. அவன் உதித்தான், மறைஞ்சிருந்தவன் வெளிப்பட்டான், அவ்வளவுதான். எந்த தாய் கர்ப்பத்திலிருந்து பிறக்கவே இல்லை. சிவனும் அதுதான். அதான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சிவபெருமானுக்கு பேரே பிறவா யாக்கை பெரியோர். இப்ப அதனால அவன் அனாதை. ஒண்ணு ஞாபகம் வச்சு பாருங்க, வீட்டுல 2 லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி வச்சிருக்கோம். வாசல்ல காலிங் பெல் அடிக்கிறாங்க. சரி ஓடி போய் பாப்பமேன்னு போயிடுறோம். அந்த நேரத்தில் அந்த பாலில் ஒரு பள்ளி விழுந்துருது. சாகல, விழுந்த பள்ளி துள்ளி வெளியே குச்சிடுத்து நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் அந்த பாலை குடிக்க மனசு வராது. நம்ம குழந்தைகளுக்கும் தரமாட்டோம், நம்ம வீட்டு வேலைக்காரி கூட தரமாட்டோம். ஏன்னா அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த அம்மா வீட்டு பால் குடிச்சுதான் அவன் செத்து போனாலும் கேஸ் போட்டுருவான். பாலை கொட்டவும் மனசு வராது. யாராவது அனாதை பிச்சைக்காரர் இருந்தா இந்தாடாப்பா இந்த பாலை குடிக்கிற பால் நிறைய மிஞ்சி போச்சுமோ. ஏன்னா அனாதைக்கு கொடுத்தா கேஸ் கிடையாது. எவனும் கேட்கறதுக்கு நாதியத்தவனுக்கு பேர் தான் அனாதைன்னு பேர். அதனால இங்கேயும் சிவபெருமான் ஆதியத்தவன். அழகா ஒருத்தர் பாடினார், உன்னை கேட்கறதுக்கு உனக்கு பாராட்டுறதுக்கு அப்பா அம்மா இல்லடா. அதனாலதான் கல்லால் ஒருவன் அடித்தான், காலு செருப்பால் ஒருவன் அடித்தான், பித்தா பேயா என ஒருவன் திட்டினான், வில்லால் ஒருவன் அடித்தான், அர்ஜுனா பாசுபதத்தால் அடித்தான் சிவபெருமான, சாக்கிய நாயனார் பூவு நினைச்சு கல்லால் அடிச்சான், கண்ணப்ப நாயனார் கால் செருப்ப கண்ணுல வச்சான். உனக்கு ஒரு தந்தை தான் இருந்தால் இந்த தாழ்வெல்லாம் வருமோன்னார். என்னதான் இருந்தாலும் கெட்ட பையனா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு மனசு கேட்காது, அம்மாவுக்கு கேட்காது. ஏன்டா என் பையனை பேசுறேன்பா. சிவனுக்கு யாரும் இல்லாம அனாதி அனாதி பெற்று. அதே மாதிரி பித்து சதகுணம் புத்ரா. அதே மாதிரி முருகனும் அனாதி, அவனும் பிறக்கல. சிவபெருமாற்றம் எப்படி வந்தான்ங்கிறது பின்னால வரும். இப்ப அதனால பார்க்கடலை கடைந்த போது விஷம் வந்தது, பள்ளி விழுந்த பால் மாதிரி. யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? விஷ்ணு கொடுக்க முடியாது, அப்பா இருக்காரு. பிரம்மாவுக்கு இருக்கு, திதி இருக்கா. சிவபெருமானுக்கு தான் அனாத. விஷத்தை கொண்டு போய் அங்க கொடுத்தான், அவன் தின்னான். அவன் பொண்டாட்டிக்கு தான் பொறுக்கல, பார்வதி கழுத்தை பிடிச்சான். அது நீலகண்டமான் நின்னது. அப்பேற்பட்ட சிவபெருமானிடத்திலே போய் நம்ம பொண்ணை கொடுத்துருவோம். நமக்கு வசதி இல்லை, அவனுக்கு அப்பா அம்மா இருந்தா வரதட்சணை கொடு தங்கம் போடுன்னு கேட்பான். ஒத்துரு இல்லைன்னா கேட்க மாட்டான்னு கொடுத்துட்டான். நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி முதல் பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம். பின்னால வசதி வந்துட்டா பின்னால வர்ற குழந்தைகளுக்கு நிறைய பவுன் போட்டு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி. இன்னும் சில பேர் முதல்ல வசதியா இருக்கும் போது நல்ல இடம், போக போக குறைஞ்சு போனா கடைசி இடம் குறையும். இந்த தட்சனுக்கு ஆரம்பத்துல வசதி இல்லை, நன்றி இருந்தது. எப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாதவனிடத்திலே தான் உண்மையான கடவுள் பக்தியும் நன்றியும் விசுவாசமும் இருக்கும். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா நம்மள ஒருத்தருக்கும் தெரியாது, நமக்கு பணம் வந்துட்டா நமக்கு ஒருத்தரையும் தெரியாது. அதான் நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா இல்லான இல்லாலும் வேண்டால் இன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாதவன் வாயில் சொல். நாம பணக்காரன் ஆயிட்டா அண்ணன் என்னடா தம்பி என்னடா எல்லாத்தையும் விட்டுருவோம். இங்க இவருக்கு வசதி வரல, நன்றி இருந்தது அப்போ. அதனால என்ன பண்ணா, நன்றியோட சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு இவனுக்கு 27 பெண்கள் பிறந்தது. அதுல கடைசி பொண்ணு ரோகிணி. அந்த அதாவது 27 நட்சத்திரங்கள். இந்த ரோகிணிய சந்திரன் ஆசைப்பட்டான். இந்த காதல் கல்யாணம் எல்லாம் இருந்திருக்கு, ஒண்ணு இல்லாம இல்லை, புதுசு ஒண்ணும் இல்லை. இப்போ அதுல ஏற்றுக்கொண்டதும் இருக்கு, மறுத்ததும் இருக்கிறது. கலப்புக்கு திருமணத்தை ஏற்றுக்கொண்ட திருமணம், சுந்தரர் பறவை கல்யாணத்தை ஏற்றுக்கொண்டு சிவபெருமானை நடத்தி வைத்தார். இங்க அதே மாதிரி இந்த கடைசி பெண் ரோகிணியை சந்திரன் ஆசைப்பட்டான். இப்ப உங்களுக்கு தீபாவளி சமயத்துல ஒரு பெரிய உண்மை தெரியும். விளம்பரமே என்ன, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினா 100 பொருள் இனாம். 100 பொருள் இனாம். யோசிச்சு பாருங்க, இந்த 100 பொருள் எத்தனை? ஒரு 6 அடுக்கு தர்றான், 4 குண்டா தர்றான், 16 டம்ளர் தர்றான். இத்தனையும் வாங்கினா அவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நம்ம யோசிக்கிறது இல்லை. எந்த கொடுக்குறான், ஏது கொடுக்குறான்? அப்ப அந்த ஸ்டவ் எந்த லட்சணத்துல இருக்கும் யோசிக்கணும். காய்கறி வாங்கினா கருவேப்பிலை எனாம், ஒரு புடவை வாங்கினா இன்னொரு புடவை எனாம், யானை வாங்கினா அங்குசம் இனாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்ப கட்டுப்பாடு இனாம், எல்லாத்துக்கும் இனாம். அதே இந்த இனாம தொடங்கி வச்சவனே தட்சன் தான், புதுசு ஒண்ணுமே இல்லை. சந்திரன் கேட்டான் ரோகிணியை கல்யாணம் பண்ணி கொடு, கடைசி பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா முன்னால் இருக்கிற 26 எவன் கட்டுவான்? மூத்தவர் இருக்கும் போது இளையவளுக்கு பண்ண முடியாது. அப்ப சொன்னான் தட்சன், 26 உனக்கு இலவசமா தரேன், இந்த 27 கல்யாணம் பண்ணிக்கும். அவன் சரின்னா கஷ்டமா என்ன, 27 கட்டிக்கிட்டான். ஆனால் ஒருவன் எத்தனை பொண்ணை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்டணும்.
எத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம். எல்லா பிள்ளைகளுக்கும் தந்தை என்பவன் ஒரே மாதிரி வசதிகளை தரணும். இது வசதி, அது மட்டம். தசரதன் அப்படி செய்த காரணத்தினால்தான் அந்த பாவத்துல தான் அவன் 14 நாள் தைலத்துல கிடந்தான். 60,003 மனைவி, 3 மனைவி கிட்ட ஒரே மாதிரி அன்பு காட்டல. இருக்கிற வரைக்கும் கையை கிட்ட அன்பு காட்டி சரியான நேரத்தில் அவளுக்கு துரோகம் பண்ணினான். அதனாலதான் அழிஞ்சான். அதனால இங்கேயும் எல்லாரிடத்திலையும் ஒரே மாதிரி அன்பு காட்டல. அந்த பெண்கள் போய் அப்பா கிட்ட அழுதது, என் புருஷன் என்னை கவனிக்க மாட்டேங்கிறான். கவனிக்காட்டா கூட பரவாயில்ல, நம்ம கண்ணு முன்னால வேற ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டினா தான் பெண்களால் பொறுக்க முடியாது. அதனால ரோகிணி கிட்ட அன்பு. உடனே கூப்பிட்டான், நீ இப்படி பாரபட்சமாக நடந்து கொண்ட காரணத்தினாலே தேய்ந்து போகும், ஒண்ணுமில்லாத போடா சொல்லிட்டான். அவன் தேய ஆரம்பிச்சான். இன்னைக்கும் அதுதான், பாரபட்சம் காட்டினால் நாம் அழிஞ்சு போயிடுவோம். அதுதான், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து விட்டு அவளுக்கு துரோகம் பண்ணி வேறொரு பெண்ணோட வாழ்ந்து இவளையும் வைத்துக் கொண்டு நீ வாழ்ந்தேன்னா தப்பு இல்லை. ஆனா ஒருத்திக்கு துரோகம் பண்ணி ஒருத்தியை வச்சா அவன் கடைசியில அழிஞ்சு போய் கடைசி நேரத்துல அழறத்து கூட ஆள் இல்லாம தெருவில் ஆக்சிடென்ட்ல சாவான். இதுதான் கந்தபுராணம் காட்டித்தர முதல் நியாயம். சொன்ன உடனே இவன் போய் சிவபெருமான் கிட்ட போனான். எப்பவுமே மாமனாரை எதிர்க்கிற போது மாப்பிள்ளை ஒன்னா சேர்ந்துப்பான், மாமியாரை எதிர்க்கிற போது மருமகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவான். அவளுக்குள்ள 1000 இருக்கும். சிவபெருமான் சகல மூத்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார். சந்திரன் போய் கேட்கிறான், ஐயா எனக்கு சாபம் கொடுத்துட்டார். காலில் போய் விழுந்தான். நம்ம இந்து மதத்திலேயே சரணாகதி என்பது ரொம்ப முக்கியம். கொசு கூட பாருங்க, நாமெல்லாம் மறந்துட்டோம் சரணாகதிய. கொசு முதல்ல காலத்தான் கடிக்கும், காலத்தான் கடிக்கும். காலை கடிச்சிட்டு காதுகிட்ட வந்து கொய்ங்கும். அதாவது நமஸ்காரம் பண்றதுன்னா அதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு. தொட்டு வணங்கிட்டு நம்ம காதுகிட்ட கையை வச்சு இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன், இன்ன கோத்திரம், இன்ன பெயருடையவன் உன்னை வணங்குகிறேன் சொல்லணும். இதுதான் முறை. இங்க கொசுதான் அதை செய்து காலை கடிச்சுட்டு காதுல வந்து நான் தான் கொசு கடிக்க போறேன். நாம மனுஷன் விட்டுட்டோம். இங்க அதே மாதிரி சரணாகதி என்பது எவ்வளவு தப்பு பண்ணாலும் மனப்பூர்வமாக தன் தப்பை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். மனப்பூர்வமாக தப்பை உணர்ந்து காலில் விழுந்தா அவனை மன்னிக்கணும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சும்மா காலில் விழுறதெல்லாம் இல்லை, அவன் உணரணும் தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து அந்த வேதனையெல்லாம் கண்ணீரிலே கரைத்து நீ என்னை காப்பாத்துன்னு காலில் விழுந்தா அவனை எட்டி உதைக்கிறவன் மனுஷனே இல்லை. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், தண்டிப்பதினாலே நியாயம் கிடைக்கலாம், மன்னிப்பதினாலே சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனால் அதை மறந்து விடுவதனால் தான் நமக்கு திருப்தி கிடைக்கும் உண்மையிலேயே. அதனாலதான் செய்ததை மறந்து விடு. அவன் செஞ்சதையும் நீ அவனுக்கு கொடுத்ததையும் அவன் நமக்கு கொடுக்காதையும் செஞ்சுட்டு மறந்துரு, அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி சிவபெருமான் காலில் விழுந்துட்டான். சரணாகதி காலில் விழுந்த உடனே அவர் பார்த்தார், நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா நீ எனக்கு தப்பு பண்ணினா உன்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, சீதைய ராவணன் தூக்கின்னு போனான். ஆனா ராமன் உடனே ராவணனை கொல்லல, தூது விட்டான். அனுமனை தூது விடுறான், அங்கதனை தூது விடுறான். அதுக்கு பிறகு போர்க்களத்துல அவனே சொல்றான், சீதையை விட்டுடு, சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு தேவரை முறையில் வைத்து உன் தம்பியை ராக்கத பேர் இறையில் வைத்து அவனுக்கு குற்றேவல் செய்து இருத்தியே உன் தலையை வாளினால் தடிந்து தரையில் வைக்கிலேன். இப்ப கூட சொல்றேன்டா, நீ சீதையை விட்டுடு, உன் தம்பிக்கு பட்டம் கட்டிடு, செஞ்ச தப்ப தெரிஞ்சுக்கோ, நான் உன்னை கொல்லாம விட்டுறேன். ஆனா சீதையை தூக்கி கொண்டு போன ராவணனுக்கு மன்னிக்கிறதுக்கு இத்தனை வாய்ப்புகள் கொடுத்த ராம சுக்ரீவன் மனைவியை தூக்கி கொண்டு போன வாலிய விசாரிக்காமையே அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காமையே அவனை கொன்னானே, இது எந்த வகையில நியாயம்? நியாயம். என் பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னா அவளை சேர்த்துக்கிறது சேர்த்துக்காது ஏன் இஷ்டம், யாரும் என்ன கேட்க முடியாது. ஏன் ஒருத்தன் தூக்கிட்டு போன பொண்டாட்டி நீ எப்படியா சேர்த்து, அது ஏன் இஷ்டம் ஐயா, என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் சேர்த்துக்கிறேன் சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், அவனுக்கு போய் நம்ம உபதேசம் பண்ண முடியாது. ஓடிப்போனா பரவாயில்லப்பா சேர்த்துக்கோ சொல்ல முடியாது, அது அவனோட இஷ்டம். அடுத்தவன் பெண்டாட்டியை ஓடிப்போனா அவளை சேர்த்துக் கொள்வதா விடுவதா என்பதை அவன் தான் முடிவு பண்ணணுமே தவிர அவனுக்காக நாம தூது போறது சரியில்லை. ஒண்ணு பேசி பார்க்கலாம், இல்ல தூக்கிட்டு போறணும் உதச்சு பார்க்கலாம், இவ்வளவுதான் செய்யணும். நாம போய் வச்சு போழேன்னு சொல்ல முடியாது. நாம கடன் வாங்கினவனை விட்டுடலாம், அடுத்தவன் கடன் வாங்கினா அந்த கடனை கேட்காதேன்னு சொல்ல முடியாது. இங்கேயும் அதே மாதிரி இவன் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு தப்பை செய்தவனை மன்னிக்கிறது, எனக்கு செஞ்சா மன்னிக்கலாம்,
உனக்கு செஞ்சா நீ தான் மன்னிக்கணுமே தவிர உனக்கு செஞ்ச தப்புக்கு நான் மன்னிக்கவும் முடியாது. உன்னை மன்னிச்சுட்டா சொல்லலாம், ஆனா கண்டிப்பா மன்னிக்கணும்னு யாரையும் சொல்ல முடியாது. இதை சிவபெருமான் சொல்றார். நீ செய்த தப்பு தக்கனுக்கு ஒரு பெண்ணிடத்திலே பாரபட்சம் காட்டினால் உனக்கு அவன் கொடுத்த தண்டனை நியாயம். ஆனா நீ என் காலில் விழுந்துட்டதுலாம் உன்னை காப்பாற்ற வேண்டியது எனக்கு நியாயம். அவன் கொடுத்தது நியாயம், உன்னை காப்பாற்ற வேண்டியது நியாயம். அதனால உன்னை நான் தூக்கி என் தலையில வச்சுக்கிறேன். என் தலையில இருந்தா உன்னை யாரும் அழிக்க முடியாது. ஆனால் அவன் கொடுத்த தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். உன்னை தூக்கு தண்டனையை நான் ஆயுள் தண்டனையா மாத்துறேன், ஆனா விடுதலை பண்ண முடியாது. அதான் நியாயம். தப்பு பண்ணிட்டான், தூக்கு தண்டனை, அதை விடுவிக்கணுமா வேண்டாமாங்கிறது சட்டத்தை சேர்ந்தது. கடைசி பட்சமா சரி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னொரு 20 வருஷம் ஜெயில, இது ஆயுள் தண்டனையா மாத்தலாமே தவிர நீ கொலை பண்ணா கூட பரவாயில்லப்பா வெளியே போன்னு சொல்ல முடியாது. சிவபெருமான் அதைத்தான் சொன்னார். நீ எங்கால விழுந்துட்ட, அதனால உன் தண்டனையினுடைய வேகத்தை நான் குறைக்கிறேன். நீ முழுசுமா அழிந்து போகாம இன்னைக்கு வந்த பாரு, இதுவரைக்கும் நீ அனுபவிச்சது நியாயம். இந்த 3ஆம் பிறையா இருக்கும்போது வந்த, இதுக்கு மேல நீ அழிய மாட்ட. ஆனால் அவன் கொடுத்த தண்டனைப்படி ஒவ்வொரு மாதமும் தேய்ந்து தேய்ந்து நீ வளர வேண்டும். இது சிவபெருமான் கொடுத்த சரியான தீர்ப்பு. இப்போ சந்திரன் அவருடைய தலையில உட்கார்ந்து எல்லாரும் வணங்கத்தக்கவனா வாழ்ந்தான். தட்சனுக்கு பொருட்கள். இப்ப அவன் நல்ல வசதி வந்தாச்சு. அவன் பார்த்தான், சிவபெருமான் நான் தண்டிச்சவனை அவன் எப்படி சமாதானப்படுத்தலாம், சிவனையே நான் அழிப்பேன். இது பைத்தியக்காரத்தனம். ஒரு கள்ளத்துக்கு ஒரு பையன் மேல போடுறான், நான் பையனை அடிக்கலாம், கல்லை பிடிச்சி ஓங்கி ஓங்கி அடிச்சு நம்ம கைதான் உடையும். இல்ல கல்லை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி, இந்த கல்லு தான் என் மண்டையை உடைத்தது, இந்த தடி தான் என் மண்டையை அடித்தது, இந்த தடிக்கு ஒரு 15 ஆண்டு ஜெயில் தண்டனை கொடுங்கன்னு கேட்டா பைத்தியக்காரன் இல்ல? நீ சந்திரனை தண்டிக்கலாம், சிவனையே தண்டிக்கிற அளவுக்கு உனக்கு ஆற்றல் கிடையாது. ஆனால் அவன் தப்பா நினைச்சான். அங்கதான் நம்ம சாமியை திட்டுறோம், எல்லாம் பண்றோம், அது தப்பு. அவனை திட்டுறதுக்கோ அவனை வாழ்த்துறதுக்கோ நமக்கு தகுதி இல்லை. இறைவனை வணங்குவது என்பது நம்முடைய நன்றி. ஆனா கோயிலாடா இது, சாமியாடா இது, உடடா, நீ இஷ்டம் இல்லையா போயிட்டே இரு. கடவுளை நிந்திப்பதற்கோ வந்திப்பதற்கோ அவன் நமக்கு ஒரு பொருட்டு இல்லை, அவன் நமக்கு அடங்கினவன் அல்ல. நம்ம கோபம் நம்ம எல்லைக்குள்ளதான் போகும். இங்க இருந்து அமெரிக்காக்காரனை போய் நான் கொலை பண்ணுவேன்னு போக முடியாது. இங்க இருக்கிற அமெரிக்காக்காரனையும் நம்மளால அவ்வளவையே, நம்ம நாட்டில் பதவியில் இருக்கிறவனையே பாதிக்கப்பட்டவனால ஒன்றும் பண்ண முடியல, ஆண்டவரையே நம்ம ஏசுவது என்பது ரொம்ப தப்பு. அப்ப என்ன பண்ணா, அவனையே நான் தண்டிப்பேன். அப்போ யாகம் பண்ணி கொண்டிருக்கிறார் நாரதர். நீ பிரம்மா யாகம் பண்ணி கொண்டிருக்கா, தள்ளு, நான் பண்ற அந்த யாகத்தை. இன்னைக்கும் யார் வேணும்னாலும் யாகம் பண்ணலாம். அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், இஸ்லாமியனா இருக்கலாம், வைஷ்ணவனா இருக்கலாம், சமணனா இருக்கலாம், சாக்கியனா இருக்கலாம், சைவனா இருக்கலாம், கௌமாரனா இருக்கலாம், கணபத்தியனா இருக்கலாம், சாக்தனா இருக்கலாம். யார் யாகம் பண்ணினாலும் அந்த யாகத்தின் முடிவிலே கொடுக்கப்படுகிற பூர்ணாகுதி சிவபெருமானுக்குத்தான் சேரும். அவன் தான் யாக புருஷன், வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. அது வேதத்துல சொல்லப்பட்டது, எல்லாம் ஒத்துக்கொள்ளப்பட்டது, அவங்களுக்குத்தான் போய் சேரும். அதனால அந்த யாக புருஷனாக இருக்கிறவனே சிவபெருமான் தான். இவன் என்ன பண்ணா, தள்ளிட்டு நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், நான் யாகம் பண்றேன்னு ஆரம்பிச்சான். எல்லாரையும் கூப்பிட்டான். ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ சக்கரை, எல்லா தேவர்களும் வந்துட்டான். திருமால் வந்தார். ஆஹா, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பின்னால என்ன வரும்னு தெரியாது, வந்துட வேண்டியது. எல்லாரும் வந்தாச்சு, சூரியன் சந்திரன் தேவர்கள் எல்லாரும் வந்தாச்சு. யாகம் நடத்துறான். இந்த செய்தி வீட்டில் எந்த விசேஷமானாலும் அயோக்கியனோ ஏழையோ முதல்ல மாப்பிள்ளையை கூப்பிடணுங்கிறது இன்னைக்கு மரியாதை. பஞ்சாயத்துல அடா 1000 ஆனாலும் அவன் வீட்டு மருமகன், அவன் பொண்ணை கட்டியிருக்கான், அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுப்பா, அவன் வந்தா வரான் வராட்டி போறான், கூப்பிட வேண்டியது உன் கடமை. இன்னைக்கும் இருக்கிறது, இன்றைக்கு அந்த நியாயம் இருக்கிறது. அதனால இங்கே அன்னைக்கு சொன்னான், சிவபெருமான கூப்பிடல, நீ யாகத்தை அக்கியம் கொடுக்காட்டா கூட போறது, அழைப்பாவது அனுப்பியிருக்கணும். இதுல என்ன கஷ்டம்? இதுக்கு ஒன்றும் காசு பண்ண வேண்டாம், ஒரு அழைப்பு, அது கூட கொடுக்கல. பார்வதி பார்த்தார். இது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, அப்பனுக்கும் புருஷனுக்கும் சண்டை வந்தா நடுவுல 2 ஆட்டில் ஆட்ட குட்டி மாதிரி தவிக்கிறவ பொண்ணுதான். இவன் சொல்லுவான், உங்க அப்பா அன்னைக்கு 10 பவுன் போட்டான், மீதி 2 பவுன் அடுத்த வருஷம் தர்றேன்னா. கல்யாணம் ஆகி 30 வருஷம், ஞாபகம் வச்சுக்கணும், கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, இவன் பொண்ணுக்கு கட்டியாச்சு, இன்னும் உங்க அப்பா 2 பவுன் தரல, போய் வாங்கிட்டு வாடி. இவன் கழுத்தை பிடிச்சி தள்ளுறான். அங்க போய் கேட்கறான் அப்பங்கிட்ட, ஏப்பா நீ 2 பவுன் தரேன்னு தரல, உன் மாப்பிள்ளை தினம் திட்டார். அவர் சொல்லுவார்,
ஏம்மா நானே வீடு வாசல் எல்லாம் போய் 4 பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு ரிட்டையர்டு ஆயிட்டு வியாதி வந்து உட்காந்துருக்கேன், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம 2 பவுனை கேட்கறிய, அவனுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு அறிவில்லை, அப்பா வந்து நீ எல்லாம் எனக்கு வந்து பொண்ணா பிறந்திய, வாங்கிட்டு வரலன்னா அவன் உதைக்கிறான், போய் கேட்டா இவன் உதைக்கிறான். கணவனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்தாலும் பெண்டாட்டி தான் பாதிக்கப்படுறான். அவர் சொல்லுவார், அவனுக்கு சோறு போட்ட உன்னை வீட்டை விட்டு துரத்துவேன்பார் புருஷன். பையன் சொல்லுவான், அந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு சோறு போடல, கடைசி காலத்துல உனக்கு நான் சோறு போட மாட்டேன். இது 2ஐயும் மாட்டிட்டு முடிக்கிறது அந்த பொண்ணு தான். இது பார்வதிக்கு அதே தான், இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் அதே தான். சிவபெருமா பாக்குறாயவா, அப்பா கூப்பிடல, புருஷனுக்கு சொல்றதா தந்தைக்கு சொல்றதா, எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே. அவ சொல்றா, நான் போய் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வரும். சிவபெருமான் போகாதேன்னார். ஆனா இவ சொன்னா, இல்ல நான் போய் சமாதானப்படுத்தி விட்டு வருகிறேன். பகையை ரொம்ப நாளைக்கு நீட்டிக்க கூடாது, யாராவது ஒருத்தர் அதுக்கு நல்ல பேசித்தாங்க. போ, இப்பவும் யாரையா இருந்தாலும் போன்னு சொல்லக்கூடாது. பையன் பள்ளிக்கூடம் போயேண்டா, பள்ளிக்கூடம் சொல்லாதீங்க, போயிட்டு வா. ஏன்னா அஸ்துன்னு ஒரு தேவதை, அது கண்ணுக்கு தெரியாம அப்படி போயிட்டே இருக்கும், அதுக்கு வேற வேலையே கிடையாது. ததாஸ்து ததாஸ்து. இன்னைக்கு யாகம் பண்ணும்போது ஒருத்தர் மந்திரம் சொல்லுவார், கோடி அர்ச்சனை பண்ணும்போது 4 பேர் நிற்பாரு, ஒருத்தர் தான் சொல்லுவாரு, மீதி 3 பேரும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் சொன்ன மாதிரி அர்த்தம். அவர் 100 தடவை சொன்னா 4 பேர் ததாஸ்துனா 400 தடவை சொன்ன மாதிரி அர்த்தம். ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும், அந்த தேவதை சொல்லிட்டே போகும். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது நடந்துகிட்டே இருக்கும், அது பறந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். அது நம்ம தலைக்கு வர்ற நேரத்துல நம்ம வாயிலிருந்து ஒரு தப்பான வார்த்தை வந்தா ததாஸ்து. மாமி சிரிக்கிறா, இதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் அந்த காலம். எங்களுக்கெல்லாம் எங்க அம்மாக்கள் எல்லாம் சொன்னது, அதெல்லாம் எவ்வளவு சத்தியம் என்பதை இப்ப நான் படிச்ச 5 MA பள்ளிக்கூடத்துல கத்துக்கல, என்னை பெத்தவங்களும் மற்றவங்களும் சொன்னதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. ராமாயணமும் பாரதமும் கந்தபுராணமும் தேவாரமும் திருவாசகமும் அன்றாட வாழ்க்கையிலே பழமொழியாக, திட்டுக்களாக, வாழ்த்துக்களாக, அறிவுரைகளாக வீட்டுக்குள்ள இருந்தது. அவங்கெல்லாம் பெரிய படிக்கல சொல்லுவாங்க, ஏய் வாக்குல நாக்குல சனியை இருப்பாண்டி, ஏதாவது சொல்லி தொலைக்காது, ததாஸ்துமா. நீங்க பையனை பார்த்து சனியனை போய் தொலைடாம்பீங்க, அந்த நேரம் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ததாஸ்துங்க. போன பையன் வரமாட்டான், போயிடுவான், அப்படியே ஆக்சிடென்ட். அதனால சொல்லப்படாது. கெட்ட பல பேர் எழுப்புற போதே, கண்ணா எழுந்துரு, சனியனை எழுந்திரி. சனியம் பிடிச்சா என்ன பண்ணுன்னு தெரியும், அதுதான் தூங்குது, அதை எதுக்கு எழுப்பி விட்டு பிடிச்சிக்கணும்? சனியனை எழுந்துரு, நாசமா போறவனை எழுந்துரு, அவன் தான் போறான், அப்படி எழுந்துருந்து நாசமா போனோமா? இப்படி எல்லாம் சொல்லப்படாது. வாயில வார்த்தை போ. அபிமன்யுவ எல்லாம் தெரிஞ்ச தர்மபுத்திரர் போன்னார். நிந்தனையே என்னை காத்து உன்னை செல்கன விடுத்தேனே, உன்னை போன்னு சொன்னேனேடா, திரும்பி வராம போயிட்டியேடா, என் கண்ணே, என் மகனே, என் அபிமன்யுவே, என் செய்தாய்ன்னு அழுவார். போம்பார், போடாம்பார், சொல்லப்படாது, போயிட்டு வா. அதே மாதிரி வீட்டை விட்டு கிளம்புறவது, அம்மா நான் போயிட்டு வரேன், அப்பா நான் போயிட்டு வரேன். படமா இருந்தா கூட அவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும், அவங்க மனசு நம்மளை வாழ்த்தும். பெண்டாட்டி தாலியை பிடிச்சிட்டு புருஷன் வரணுமேன்னு நினைப்பா, பெத்தவ வயிற்ற பிடிச்சிட்டு புள்ள வரணுமேம்பா. அதனால போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும். வீட்டில் இருக்கிற நாய்கிட்ட கூட சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி அவங்களும் உம்முன்னு எத்தனை கோவம் இருந்தாலும் போயிட்டு வர்றேன்னு சொல்லணும், அவர் போயிட்டு வான்னு சொல்லணும். இது விரோதியா இருந்தா கூட. இங்க என்ன பண்ணா, போயிட்டு வான்னு சொல்லல, சிவபெருமான் போனார். பார்வதி கேட்கல, புரிஞ்சுக்கல. எப்படியோ பர்மிஷன் கொடுத்தாரு, போலாம். எப்படியோ தொலைன்னா கூட அது பர்மிஷன் நினைச்சு கிளம்பிடுவா. இவ கிளம்பிட்டா. அங்க போனா இவளை வான்னு கூப்பிட ஆள் இல்லை. மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும், கோடி கோடி கொடுத்தாலும் குலப்பிறப்பில்லாதவாரோடு கூடாமை கோடி பெறும். அவை பாடுவா 4 கோடி பாட்டுல அது ஒண்ணு. மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும், அதுதான் கோடிக்கணக்கான சொத்து. அது அப்பா வீடா இருந்தாலும் சரி, புருஷன் வீடா இருந்தாலும் சரி, அடுத்தவன் வீடா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இடம் கொடுத்து பார்க்கலாம். மதிக்கல மிதிக்கிறானா, மிதிக்கிறவன் இடம் கொடுக்க கூடாது. தன்மானத்தை எந்த காரணத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது. இங்க அதே மாதிரி இவ போனா, அங்க போனா வான்னு கூப்பிடல, இவரும் வான்னு சொல்லல, அவளும் வான்னு கூப்பிடல. இதுதான் பெண்ணோட தலையெழுத்து. அவங்க அம்மாவும் கூப்பிடல, யாரும் கூப்பிடல. அப்பாவும் அவ போனா. போய் பார்த்தா யாகம் முடிகிறது. யாகத்தினுடைய முடிவிலே அந்த யாகத்துக்குரிய அதிதி அவிசு சிவபெருமானுக்கு வரலன்னா கூட எடுத்து வச்சிடறோம். இப்போ வீட்டில் திவசம் பண்ணினா 3 இலை போடுவோம். அதுல ஒரு இலை நம்ம யாருக்கு தவசம் பண்றோமோ அவனுக்கு, இன்னொரு இலை அவங்களை கூட்டிக் கொண்டு வருவதற்கு அவனுக்கு முன்னோர்களாக. இப்ப எங்க அப்பாவுக்கு நான் தவசம் பண்றேன்னா அதுக்கு ஒரு இலை, இன்னொரு இலை எங்க தாத்தாக்கு,
அவர் கூட்டிகிட்டு வருவார். இன்னொரு இலை மகாவிஷ்ணுவுக்கு, மகாவிஷ்ணுவே வர்றார். அந்த இலையில மாப்பிள்ளையை உட்கார வைக்கலாம், பொண்ணு வயிற்றுல பிறந்தவங்கள உட்கார வைக்கலாம், பையன் வயிற்றுல பிறந்தவங்கள உட்கார வைக்கக்கூடாது. ஏன்னா அவன் தான் கர்த்தா. நம்ம பொண்ணு வயிற்றுல பிறந்த பேரனை ஆண்கள் தவசமானா உட்கார வைக்கலாம், பெண் குழந்தையை உட்கார வைக்கலாம். அந்த 3 இலை அதுதான் கணக்கு. இங்கே மகாவிஷ்ணு இலையில மகாவிஷ்ணுவே உட்கார்ந்துருக்காரு. சிவபெருமானுக்கு இருக்கிறத எடுத்தாது வச்சிடணும், அதை எடுத்தாவது வைக்கணும். வந்தாட்டு கொடுத்துக்கலாம். நாத்தனாருக்கு கொடுக்கணும்னா வரலன்னா அந்த புடவையை எடுத்து வச்சிடணும், பின்னால கொடுக்கலாம். அதுவும் இல்லை. பார்த்தாள், போய் சொன்னான், அப்பா நீ பண்றது தப்பு. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் யாக புருஷனான சிவபெருமானுக்குத்தான் அவிர்வாகம் கொடுக்கணும். நீ உனக்கு இது தெரியாதா? அவன் அருளால தானே நீ இத்தனையும் அடைந்தே. நன்றி மறப்பது நன்றல்ல, அதனால வேண்டாம். தக்க நீ யார் கேட்கறதுக்கு, வெளியே போடணும். தாட்சாயணிக்கு கோபம் வந்தது. அப்ப அவ சிவபெருமானை கேட்டான். தாட்சாயணி கோபம் வெடிக்குது, படபட படபடன்னு. அவளுக்கு அன்னைக்கு அப்படிதான் வாயில இருந்து வார்த்தை வெடிச்சுது. இறைவனை கூப்பிட்டா, உங்களை அவன் அவமதிக்கிறான், புத்தி இல்லை, அவனுக்கு தண்டனை கொடுங்கள். பெத்த அப்பாவா இருந்தா கூட, கொலகாரனா இருந்தா, புருஷன் ஜட்ஜா இருந்தா அவனுக்கு நியாயம் வழங்கித்தான் ஆகணும். எங்க அப்பா கொலகாரன், நீ நீதிபதி, அவனுக்கு விடுதலை கொடுங்கிறது இந்த காலம். யாரா இருந்தாலும் தப்பு செய்கிற போது தண்டனை கொடுக்க வேண்டியது நீதி, சரியா? உண்மையான தப்புக்கு அது யாரா இருந்தாலும். அப்ப கேட்டா, தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இறைவனுக்குத்தான் இருக்கு. அனாதியான சிவபெருமானை பார்வதி கேட்கிறார், நீ தான் இந்த தப்புக்கு தண்டனை கொடுக்கணும். இதை அப்படியே விட்டுட்டா எதிர்காலத்துல எல்லாரும் இதே தப்ப திரும்ப திரும்ப செய்வார்கள். அப்ப சிவபெருமான், இதுக்கு நான் வரணுங்கிற அவசியம் இல்லை, கொசு அடிக்க குண்டாந்தடியா வேணும். தன் சடைமுடி ஒன்றை போட்டார். அகோர வீரபத்ரர் வந்தார், அவர் எல்லாரையும் அழித்தார். அந்த நேரத்துல இறைவிக்கு திரும்பி போக வழி இல்லை. இங்க அப்பா வர வேண்டான்ட்டான், புருஷங்காரம் வான்னு சொல்லல. அவ எங்க போவா? பெண்ணுக்கு 2 இடம் தான், ஒண்ணு பிறந்த இடம், இல்லைன்னா புகுந்த இடம். எத்தனை படிச்சிருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இது 2 இல்லைன்னா அந்த பொண்ணை உலகம் மதிக்காது, மதிக்காது. அது எப்பேற்பட்ட இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, ருக்மணியா இருந்தாலும் சரி, குப்பி ஆனாலும் சுப்பி ஆனாலும் பட்டத்தை பெறலாம், பதவியை பெறலாம், அறிவை பெறலாம், மிகப்பெரிய கல்வியை பெறலாம், செல்வத்தை பெறலாம். சாமானிய உலகிலே சாமானியர் வாழ்கிற வாழ்க்கையை பெறவில்லை என்றால் அந்த பெண்ணை சாமானியர்கள் மதிக்க மாட்டார்கள், கற்றறிந்தவர்கள் மதிப்பார்கள். இது குறிஞ்சிமலர்ல நாப்பா எழுதுவார். எவ்வளவு வேணா படிச்சிருக்கலாம் நீங்க, இப்ப என் பேச்சுக்கு நீங்க மரியாதை கொடுக்கலாம், என் படிப்புக்கு வேலை கிடைக்கலாம். ஆனால் நான் திருமணம் செய்து கொள்ளாம தனியா வாழும்போது எங்க அக்கம் பக்கத்துல வாழற சாமானிய பெண்களை நான் ஒரு பொண்ணாவே மதிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கலையா, ஐயோ பாவம், என்னது பெரிய பாவம். படிச்சது புண்ணியம் இல்லை, படிச்சது புண்ணியம் இல்லை, நல்ல காரியம் செய்யறது புண்ணியம் இல்லை. அந்த திருமணத்தை பண்ணிக்கொள்ளலைன்னா அது மகாபாவம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில அதுதான் முக்கியம். நாம குரங்கு அசிங்கங்கிறோம், குரங்கு நம்மள அசிங்கங்கும். ஏன்னா அது பார்வையில தானே நாம தெரிவோம். அது மாதிரி இங்கே சாமானியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இறைவி பார்க்கிறார், இதுவும் இல்லை அதுவும் இல்லை, நான் எங்க போவேன்? திருமணம் வரைக்கும் பெற்றவர்கள் துணை, அதுக்கு பிறகு பொருளாதாரத்திலே வேண்டுமானாலும் நம்ம ஆதாரமா நிற்கலாம், அறிவில வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா உலகத்துல ஆதாரம் என்பது இந்த 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. நம்முடைய நாட்டிலே அதைத்தான் மதிக்கிறார்கள். அது இறைவியும் பார்க்கிறார். அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. என்ன பண்றது? பிரச்சனை என்று வரும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுக்கிற முடிவில் மிகப்பெரிய வித்தியாசம். இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் வரும்போது ஆண் நாசத்தின் எல்லைக்கே போவான், பிரச்சனைகள் வரும்போது பெண் மரணத்தின் எல்லைக்கே போவான். அதான் வித்தியாசம். பெண்டாட்டி சரியில்லையா டாஸ்மாக்கு போவான், கடன் வந்துருத்தா டாஸ்மாக்கு போவான், எலெக்ஷன்ல தோத்து போயிட்டானா குடிப்பான். பிரச்சனைகள் வந்து விட்டால் அதை தீர்த்து கொள்ள தீய வழிகளை பழக்கப்படுத்திக் கொள்வான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அதே பிரச்சனை, பொண்டாட்டி சரியில்லைன்னா குடிச்சுட்டு தெருவில் கிடக்குறான். கேட்டு பாருங்க, ஏண்டா குடிக்கிற? பொண்டாட்டி சரியில்லை சார். இன்னொருத்தன் குடிப்பான், ஏண்டா குடிக்கிற? கடன் ஜாஸ்தியா போச்சு. புருஷன் சரியில்லைன்னா அந்த பெண்டாட்டி குடிக்க மாட்டா, தற்கொலை பண்ணிக்குவா, தற்கொலை பண்ணிக்குவா. 4 பேர் ஒருத்தனை பார்த்து கேவலமா பேசினா அவன் குடிச்சுட்டு அதை மறப்பான். ஆனா ஒரு பெண்ணை பார்த்து யாராவது ஒருத்தர் கேவலமா சொன்னா அவன் உடனே தூக்கு போட்டுட்டு சாவாளை தவிர குடிக்க போக மாட்டா, போதைக்கு போக மாட்டா. அப்படி இருக்கிறது பெண்களே அல்ல, ஏதோ ஒரு சதவீதம் இருக்கலாம். அது பிறவியிலேயே கெட்டு போனது.
உண்மையான நல்ல உத்தமமான பெண். ஒரு பிரச்சனைகள் வந்தால் மரணத்தின் எல்லைக்கு போவாளே தவிர நாசத்தின் எல்லைக்கு போக மாட்டா. அது பார்வதியும் அதான், சீதையும் அதான். அந்த மரணத்தின் எல்லைக்கு போகாம தன் அவமானத்தை தாங்கிக் கொண்டு அதை செய்தவனை அழிப்பேன் என்று இருந்ததனால்தான் பாஞ்சாலிக்கு மட்டும்தான் கோவில்கள். காப்பிய நாயகியில திரௌபதி கோயில் மட்டும்தான் இருக்கு, சீதைக்கு கோவில் இல்ல. கண்ணகிக்கு கோயில் உண்டு, கண்ணகி தான் மாரியம்மா. ஏன்னா அவ சாகல, புருஷன் செத்த உடனே கண்ணகி சாகல, அவ அவமானத்தை தாங்கி கொண்டதை எதிர்த்தா. சீதை கூட தூக்கு போட்டுக்கு போயிட்டா, சீதை கூட தூக்கு போட்டுக்கு போயிட்டா. பார்வதியும் பார்க்கிறா, வேற வழி இல்லை, அந்த அக்னி குண்டத்திலேயே விழுந்தா. அப்ப சிவபெருமானே அவளை தூக்கினார். தூக்கி எடுத்துக்கொண்டு ஆங்காரத்தோடு ஆடுகிறார். அதாவது இழப்பு என்பது 2 பேருக்கும் போது. நான் பார்த்திருக்கேன் எத்தனையோ பேர் மனைவிக்கு உடல் நலம் இல்லைன்னா உசுர கொடுத்து சோர்துங்காம அங்கேயே கிடக்கிற நல்ல கணவன்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். அதே மாதிரி புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கோயில் கோயிலா போய் அவன் காலடியிலேயே கிடக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 பேர்லையுமே இந்த 2மே நீ பாதி நான் பாதி, இல்லை யார் பிரிந்தாலும் வேதனை, அந்த எண்ணங்கள் இருக்கிறது. அதனால இங்கேயும் பரமசிவன் தூக்குறார். அந்த எரிந்து போற பார்வதி உடலை எடுக்கிறா, அதுக்கு பேர் தான் சதியின் பேர். இன்னைக்கு கணவன் இறந்து விட்டால் நெருப்புல விழுந்து உயிர் இழக்கிற பெண்களுக்கு பேர் சதின்னு பேர். ராஜாராம் மோகன் ராய் இன்னைக்கும் வடநாட்டில அங்கொண்டு இங்கொண்டு நடக்கிறது. ஏன்னா கைம்பெண்ணாக வாழ்வதை போல கஷ்டம் அந்த காலத்துல ரொம்ப. அதாவது புருஷன் இறந்த பிறகு ஒரு பெண்ணு வாழறதுன்னா அவளை சரியா வாழ விட மாட்டாங்க, வெளியே வரக்கூடாது, அவளை அலங்கோலப்படுத்தி அவன் நீரில் போட்ட சாதத்தை தான் சாப்பிடணும், எள்ளோட இலைய புளி கூட வைக்காம அந்த கசப்பு துவையில தான் சாப்பிடணும். ஏன்னா நல்லா சாப்பிட்டா ஆசை வந்துருமா, காமம் வந்துடும். தரையில கரடு முரடா இருக்கிற பருக்கை கற்களை பரப்பி அதுல தான் படுக்கணும். இப்படியெல்லாம் கொடுமை இருக்கும். இப்படியெல்லாம் வாழ்றதோட செத்து போனா மேலுன்னு பல பேர் சதியாகவே போறாங்க. சில பேர் உண்மையான அன்புனாலையும் போயிருக்காரு. அந்த சதி இங்க இருந்து தான் வந்தது. அப்போ தூக்கி கொண்டு ஆடுகிறார் அந்த சதியை இந்த பதி. அவர்கிட்ட அந்த உடம்ப வாங்க முடியல. இப்ப கூட உண்மையான அன்பு கொண்ட சில வீட்டுல இறந்து போயிட்டா அந்த உடம்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கவே முடியாது, விடவே மாட்டாங்க. எடுத்துட்டு போகாதீங்க போகாதீங்க, அவர் இருக்கட்டும்மா, அது குழந்தையோ புருஷனோ அப்பாவோ அம்மாவோ இத்தனையும். பரமசிவம் விடல. அப்ப அவர் ஆடின ஆட்டத்துல அந்த உடம்பு ஒவ்வொரு பாகமாக பிஞ்சு பிஞ்சு விழுந்தது. அதுதான் 51 சக்தி பீடங்கள் இந்தியா முழுக்க இருக்கு, இந்தியாவுக்கு தாண்டியும் இருக்கு. இமயமலையில வைஷ்ணவி தேவி, மிகப்பெரிய ஜுவாலாமுகி, அஸ்ஸாம்ல காமாக்கியா, தமிழ்நாட்டில் 1 காஞ்சிபுரம், இத்தனையும் இருக்கு. அவருடைய அங்கம் கை விழுந்த இடம், கண் விழுந்த இடம், அவருடைய மார்பு விழுந்த இடம், வயிறு விழுந்த இடம், அது 51 சக்தி பீடங்கள் இந்தியாவில் இருக்கு. இன்னைக்கு மிகச்சிறந்ததா. அப்ப அப்பேற்பட்ட என்ன முகேன்னு ஒரு இடம், அதுல கண்ணு விழுந்த இடம், ஒரு பாறையில ஒரு கண்ணு மட்டும் இருக்கும், கண்ணு மாதிரி இருக்கும், அது அதுல தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் வணங்குவார்கள். குகைக்குள்ள நிறைய இருக்கு. மானசரோவரம் கை விழுந்த இடம் இமயமலையில. ஜுவாலாமுகி அவளுடைய நாபி கமலம் விழுந்த இடம், அக்னி தொகித்து கொண்டே இருக்கும் அதுல. அது 51 சக்தி பீடம். இப்போ அதன் பிறகு சிவபெருமான் வந்து சாந்தமா தவம் பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். விழுந்தவள் மறுபடியும் வருகிறாள். தட்சன் மனைமகளாக வந்த தாட்சாயினி. அப்ப தப்பு செஞ்ச தட்சன் தலையை திருகிட்டு மன்னிப்பு கேட்கிறான். பொண்டாட்டி வந்து, ஐயோ என் புருஷனை கொடுங்க. அப்போ இறைவனையே புரிந்து கொள்ளாமல் அவனிடத்திலே இருந்தே இத்தனையும் பெற்று அவனையே மறந்து விட்ட இவன் ஆட்டுக்கு சமம். ஏன்னா கோழி கூட நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிடிக்க வர்றீங்கன்னா அது ஓடும். எதுக்கு பிடிக்க வர்றீங்கன்னு அதுக்கு தெரியும். மற்ற நாளை பிடிச்சா வராது. இப்பெல்லாம் எல்லா நாளும் பிடிக்கிறாங்க. அது இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எத்தனை கன்றாவியோ பாவம். எங்க ஊர்லாம் ரொம்ப, அங்கெல்லாம் பூரா இன்னைக்கு எத்தனை ஆடுகளுக்கு தீபாவளியோ எத்தனை கோழிக்கு தீபாவளியோ அங்க ரொம்ப அது அதிகம் சேலத்துல. அப்ப இங்க அதனால அது அது மாதிரி இருக்கும். அந்த ஆட்டுக்கு தெரியாது. கோழி கூட ஓடும், பிடிக்க போறோம்னா அது ஓடும் தெரியும். மாடு கூட தும்பறுத்துட்டு ஓடும். இந்த ஆட்டை அங்கேயே கட்டி போட்டுட்டு இவன் பக்கத்திலேயே அருவாளை தீட்டுவான். சனியை ஓடாது. சனியோட கழுத்துல ஒரு மாலை வேற போடுவான். மாலையை போட்டு அதை நிற்க வச்சு அதுக்கு தண்ணி தெளிச்சு அது சிலுத்தாத்தான் வெட்டுவேம்பான். தண்ணி தெளிச்சா எதுக்குமே தான் குளிரும். இந்த ஆட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிலுத்தாத்தானே வெட்டுவான்னு பேசாம நிற்குமா? நிற்காது. கழுத்துல போட்டிருக்கிற மாலை நமக்கு சவமாலைன்னு தெரியுதா? அவன் அருவாளை ஓங்குவான். இது அந்த துலுக்க சாமந்தி போ தின்னுகிட்டு இருக்கும். அவ்வளவு அறியாம தன்னை கழிக்க வருகிறாள் என்பதை கூட புரிந்து கொள்ளாத ஆட்டை போல அறியாதது வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி
இறைவரையே புரிந்து கொள்ளாமல் அவன் அருளை பெற்ற நீ அவனையே புரிந்து கொள்ளாத உனக்கு மனித தலை தேவையில்லடா. கிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டான் 1976. மனிதனுக்கு மட்டும் எதற்காக பகுத்தறிவை வைத்தான்? மற்ற எல்லா நல்ல குணத்தையும் மிருகங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டான், மிச்சம் இது ஒண்ணுதான் இருந்தது, அதனால இவனுக்கு வச்சான். உண்மை. நன்றியா நாயைப்பார், குடி வாழணுமா காக்காவைப்பார், காதலா புறா வைப்பார், மானமா மானைப்பார், உழைப்பா மாட்டைப்பார், பொறுமையா கழுதியைப்பார். மனுஷனை எதுக்கு பார்க்கறது? எதுக்கும் இல்லை. மனுஷனையே பார்க்காத, அவ்வளவுதான். பாம்பு கூட சத்தியத்துக்கு கட்டுப்படும். இவன் தான் கொடுத்தவனையே அழிப்பான். அப்பத்தான் நீ ஏன் நல்லதா கெட்டதான்னு புரிஞ்சுக்கடா பாவின்னு பகுத்தறிவை நமக்கு வச்சா, மற்றதெல்லாம் மிருகத்துக்கு வச்சுட்டான். ரொம்ப அழகானது. அதே மாதிரி செல்வம் இருக்கிற இடத்துல ஏன் அறிவு இருப்பதில்லை? செல்வம் இருக்கிற சுற்றி பெருங்கூட்டம் கூடியிருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து போக அறிவால முடியல, அதனால அது வெளியவே நின்று எடுத்துமா. செல்வம் படைச்சவனுக்கு அறிவு வராது. இங்க அதே மாதிரி இவன் தலையை எடுத்துட்டு இவனுக்கு ஆட்டுத்தலையை வைத்தார். தட்சனுக்கு ஆட்டுத்தலையை வைத்து நீ தான் அடையாளம். உனக்கு அறிவு கிடையாது. எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எத்தனை படிச்சும் பிரயோஜனம் இல்லை. மனிதனா பிறப்பதில் அர்த்தமே இல்லை. எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. வேண்டாத புரிஞ்சு கொண்டா அதுக்கு பேர் அறிவாளின்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நாம வேண்டாததை எவன் புரிந்து கொள்கிறானோ அவனைத்தான் நல்ல கெட்டிக்காரங்க. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு புரிந்து கொண்டவன் பிழைக்க தெரியாதவன். பல வகையிலும் லஞ்சம் வாங்கினா அவன் கெட்டிக்காரையா பிழைச்சுக்குவான். அப்ப யாருக்கு பகுத்தறிவில்லை? நமக்கு இல்லை. நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது செய்யக்கூடியது, எது செய்யக்கூடாது என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம மனிதன் சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. அங்க அவனா நீ மனிதன் சொல்லிக்க முடியாது. உனக்கு நன்றி இல்லை. எது தவறு எது பெருசுன்னு தெரியல. அதனால இந்த தலை இருந்து உனக்கு என்னடா பிரயோஜனம்? தேவையில்லை. ஆட்டு தலையை வைத்தார். இப்ப இறைவி கைலாயத்துக்கு வருகிறார். இதுதான் ஆரம்பம் கந்தபுராணம். தட்சன் மகனாக இருந்து மகளாக இருந்து சதியாகி மறுபடியும் அந்த அக்னியிலே இருந்து இறைவன் கிட்ட வரா. இறைவிக்கெல்லாம் சாவு கிடையாது. கைலாசத்துல மிகப்பெரிய ஒரு சபை கூடி இருக்கிறது. சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். வெள்ளை வெளையர் என்ற பனிமலை. அங்கே விழுகின்ற அருவியை ஓசையால தான் கண்டுபிடிக்க முடிகிறது. வெள்ளை வெளையர் என்று இருக்கிற ஐராவதத்தை அதனுடைய மத நீரினால தான் கண்டுபிடிக்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் சாத்வீகம். சத்துவகுணத்தினுடைய அடையாளம் வெள்ளை. கோபம் ரஜோகுணத்தோட அடையாளம் சிகப்பு. தமோ குணத்தோட அடையாளம் கருப்பு. சோம்பல் அடையாளம் துக்கம். அந்த துக்கத்துக்கு அடையாளம் கருப்பு. கோபத்துக்கு அடையாளம் சிகப்பு. சாந்தத்துக்கு அடையாளம் வெள்ளை. அதனால சமாதான கொடி வெள்ளையில பறக்கிறது. இங்க அதனால விளை விளையேன்னு இருக்கு. எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். எல்லாரும் கூடியிருந்து எல்லாருமே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சூரபத்மனால கஷ்டப்பட்டு கொண்டு. அப்பொழுது இறைவி வணங்குறார். சர்வசக்தி வாய்ந்த அம்பிகை இறைவனை வணங்குறார். கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் சிற்பர நின்னை இகழ்தக்கன் மனையிலே பற்பல நாள் வளர்ந்து அவன் பயந்த மகவென சொற்படு நாமமும் சுமந்துளேன் யான். இந்த உடம்பு ருக்மணிங்கிற பேரு. இந்த உடம்பு அழியிற வரைக்கும் இந்த பேர் தான். உடம்பு அழிஞ்சிட்டா இந்த பேர் இல்லை. இறைவிக்கு சாவு கிடையாது. அவளா அக்னியில விழுந்து ஜோதிர்மயமா நிக்கிறா. இப்ப சொல்றா, ஐயா உன்னை இகழ்ந்த தக்கன் வீட்டுல நின்னை இகழ் தக்கன் மனையிலே பற்பல நாள் வளர்ந்து, நான் பருவமடைகிற வரைக்கும் அவன் வீட்டுல வளர்ந்தேன். அவன் சோத்த தின்ன. பற்பல நாள் வளர்ந்து அவன் பயந்த மகவென தட்சன் மகள் ஆகியனாலே தாட்சாயினி என்ற சொற்படு நாமமும் சுமந்துளேன் நான். இந்த உடம்பே சில சமயத்தில் நமக்கு சுமையாகும். இது வறுமை வருகிற போது, அவமானம் வருகிற போது, வாழ வகையில்லாத போது, சாகவும் முடியாத போது நமக்கு நம்ம உடம்பே சுமையாகும். இறைவி கேட்கிற, நான் சுமந்துகிட்டு இருக்கேன், இந்த பேரை நான் சுமந்துகிட்டு இருக்கேன். பல பேர் சொல்லுவான், என்னங்க பெத்த பிள்ளை ஒண்ணு அடவில் அவனுக்கு அப்பன்னு பேரை சுமந்துக்கிட்டு நிக்கிறேன், அவ்வளவுதான். அப்பன்கிற பேர் தான் நிக்குது. அப்பனுக்குரிய மரியாதை இல்லை. அப்பனுக்குரிய உரிய எந்த விதமான வசதியும் அவனுக்கு இல்லை. பேரை மட்டும் சுமந்திருக்கான். இன்னும் சில பேர் அவருக்கு பிள்ளைன்னு பேர் தான் ஐயா, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மாதிரி இவ சொல்றா, தட்சன் மகவென அந்த சொற்படு நாமத்தை எல்லாரும் சொல்றாங்க. என்ன தட்சன் மகள், அதுக்கு பேர் தத்திதாந்த நாமம்னு பேர். வசுதேவனுக்கு மகன் ஆகையின வாசுதேவனுக்கு மகன், வசுதேவனுக்கு மகன் ஆகையினாலே கிருஷ்ணனுக்கு வாசுதேவன் ஒரு பேர் உண்டு. அதே மாதிரி பிரதையினுடைய மகனாயிருந்தால் பரதன் ஒரு பேர் வரும். இங்கே தத்திதாந்த நாமம்னு பேர். இது பார்த்தன் தத்திதாந்த நாமம்,
பிருதையினுடைய மகன். குந்திக்கு பிருதைன்னு ஒரு பேர் உண்டு. பிருதையினுடைய மகன் பார்த்தன், வசுதேவனுடைய மகன் வாசுதேவன், தட்சனுடைய மகள் தாட்சாயினி. இதெல்லாம் வச்ச பேர் இல்லை, தத்திதாந்த நாமம்னு பேர். தத்திதாந்த நாமம்னா வழி வழியா வர்றது. சொற்படு எல்லாரும் சொல்றாங்க என்ன தாட்சாயினி, நான் அவன் பேரோட சேர்த்து சொல்றாங்களேயா. சொற்படு நாமமும் சுமந்துளேன் யான், ஆங்கவன் தன்பால் எய்தியே ஓங்கினான் வளர்ந்த இந்த உடலம் தன்னை நீங்குவேன். அவனால வளர்க்கப்பட்ட இந்த உடம்பு போகணும். உடம்பு போனாத்தான் இந்த பேரும் போகும், இந்த பிறப்பும் போகும். அதனால எனக்கு நீதான் அருள் புரியணும். இந்த உடலம் தன்னை நீங்குவேன். இறைவிக்கு ஏது சாவு? அப்ப இறைவன் பார்க்கிறார், இது பிறப்பும் இறப்பும் உனக்கு இல்லைன்னு தெரியும், ஆனால் இந்த வரம் கேட்கிறேன்னா இது உனக்காக அல்ல, உலகத்திலே உன்னை வணங்குகிற மக்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வரம் கேட்கிற. இப்படிப்பட்ட இழிவான பெயரை சுமந்து கொண்டு வாழக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக நீங்க என்கிட்ட இந்த வரம் கேட்கிற, கொடுக்கிறேன். ஆனால் நாம எங்க பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் அவன்தான். நாம எப்படி பிறக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதும் அவன்தான். அவன் நினைக்கலாம் அப்பா அம்மாவால பிறந்தோம் அப்படியே வச்சுக்கலாம், ஆனா அப்பாவும் அம்மாவும் இது எப்படி பிறக்கணும்னு தீர்மானிக்க முடியாது. அவன் தான் மாடா பிறக்கணுமா, மனுஷனா பிறக்கணுமா, பொண்ணா பிறக்கணுமா, ஆணா பிறக்கணுமா, திருப்பூர்ல பிறக்கணுமா, அமெரிக்காவில் பிறக்கணுமா, அது அவன் தான். நம்ம இஷ்டப்படி பிறக்கிற இடம். பிறப்பும் இறப்பும் பிறர் தரவாரா? அவன் பார்த்து இங்க போனாத்தான் நமக்கு அட்ரஸை எழுதி அனுப்புறவன் அவன் தான். நீ திருப்பூர்ல இந்த தெருவில் இத்தனா நம்பர் வீட்டுல இந்த முதலியாருக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் போய் ஆண் குழந்தையா பிறந்து நாசமா போ, அவன் தான் எழுதி அனுப்புறான். நாம ஒன்னும் அட்ரஸை தேடிக்கல, அதுக்கப்புறம் நாம தேடிக்கிறதுலாம் இல்ல. ஜாதியை அவன் தான் அனுப்புறான். நீ பறக்கிற பறவையா, அல்லது நடக்கிற மிருகமா, ஊறுகிற பாம்பா, அல்லது நிக்கிற மரமா, நினைக்கிற மனுஷனா, அந்த ஜாதியை அவன் தான் கொடுக்குறான். பறவை ஜாதியா, மிருக ஜாதியா, மனித ஜாதியா, ஜந்துவா, அந்த 4 ஜாதியை அவன் தான் படைக்கிறான். அதனால இதை நாம தேடிக்கொள்வது அல்ல. இப்ப கேட்கிறான், அதனாலதான் கேட்கிறான், ஏன் உலகத்தை எல்லாம் அகிலாண்ட கோடி உலகம் அனைத்தும் ஈன்று புறந்தருகிற அன்னை இறைவன் கிட்ட கேட்கிறான், நான் பிறக்கணும், இந்த பேர் மாறணும். இன்னைக்கு நான் பிராமண வீட்டுல பிறந்தா நான் பிராமண பொண்ணு, என்னோட இனிஷியல் எங்க அப்பாவோட பேர்ல முதல் எழுத்து. நான் செத்து போய் வேற இடத்துல பிறந்தா அந்த அப்பாவோட இனிஷியல் அந்த ஜாதி தான் எனக்கு. இது அவன் தானே கொடுக்கணும், என்ன மாத்தி பிறக்க வைக்கணும். அதனால கேட்கிறா, என்ன பிறக்க வை வேற இடத்துல. அப்ப இறைவன் சொல்லுகிறார், பர்வதராஜன் தனக்கு ஒரு பெண் வேண்டும் என்று தவம் செய்கிறான். ஹிமவான் தவம் செய்கிறான். நீ அவனுக்கு போய் மகளாக தோன்று. அம்பிகையும் பிறக்கல. தட்சன் மகளா பிறந்த போதும் ஒரு 1000 இதழ் தாமரையில சங்கு வடிவத்துல தான் வந்தா. அதை எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவ குழந்தையானாள். யார் வயிற்றுலயும் அவ பிறந்ததில்லை. ஏன்னா உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் பிறப்ப வைக்கிற அம்பிகையே தான் வயிற்றுல சுமக்கிற சக்தி எந்த பொண்ணுக்குமே கிடையாது. அதன் சீதையும் பிறக்கல, அயோனிஜயனே பேரு. எந்த அவதாரத்திலையும் இறைவன் பிறந்திருப்பான். திருமால் அவதாரம், மகாலட்சுமி யார் வயிற்றுலையும் பொண்ணா பிறக்க மாட்டா. அவளை தாங்குற சக்தி யாருக்கும் கிடையாது. அதனால இங்கேயும் இவ கேட்ட உடனே பர்வதராஜனுக்கு மகளாக தோன்றிவா. 2 சேரணும், 2 சேரணும். திருப்பூர்ல ஒரு பொண்ணு பிறந்திருக்கும், அதுக்கு 2 வருஷமோ 4 வருஷமோ முன்னால அது எங்கேயோ ஹைதராபாத்ல ஒரு பையன் பிறந்திருப்பான். அந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான். அவங்களும் முயற்சி பண்ணணும், இவங்களும் முயற்சி பண்ணணும், 2 சேரும், அப்பதான் முடியும். அதே மாதிரி அவன் தவம் பண்றான். தவம் பண்ணினாத்தான் இது கிடைக்கும். இவள் போய் சேர வேண்டும் என்றால், இறைவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இறையருள் கிடைக்க வேண்டும் என்றால் முயற்சி நம்முடையது, முடிவு அவனோடது. அதை யோசிக்கணும். முயற்சி நாம பண்ணணும், முடிவு அவனோடது. அதுக்காக எல்லா முடிவையும் அவனே பண்ணுவான், முயற்சியே பண்ணாம இருக்க முடியாது. நெல்லை விளைவிச்சான், அதை அரிசி ஆக்கினது நம்ம முயற்சி தான். பருத்தியை விளைவிச்சான், அதை பனியனாக்கினது உங்க முயற்சி தான். ஆனா பருத்தியை உங்களால பண்ண முடியாது. பனியனை பண்ணலாம், பருத்தியை உங்களால பண்ண முடியாது. அவன் கொடுத்தா தான். 4 சொரவதையை போட்டு அதில் பருத்திக்கு ஆக்கணும்னா முடியாது. பருத்தி செடியே போட்டா கூட அதில் வரும்னு சொல்ல முடியாது. தண்ணி ஊற்றலாம், உரம் போடலாம், வேலி கட்டலாம், இத்தனையும் பண்ணலாம். அது வளர்வது விதையிலே இருக்கிற சக்தி அவன் கொடுப்பது. ஆனால் அந்த விதையை முளைக்க வைக்க நாம முயற்சி பண்ணலாமே தவிர முளைப்பதும் சாவதும் இறைவன் கையில். அதை புரிஞ்சுக்கணும். முயற்சி நம்முடையது, முடிவு அவனோடு. அதனாலதான் எந்த காரியம் செய்கிற போது, அப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறேன், காப்பாத்து. அது நல்லதுன்னா காப்பாத்தி கொடு, இல்லைன்னா வேண்டாம், அப்படித்தான் கேட்கணும். ஒரு கல்யாணத்துக்கே பொண்ணு தேடுறீங்க, கோயிலில் போய் என்ன கேட்கணும்?
என்னமோ இந்த பையனுக்கு பொண்ணு தேடுறோம், இந்த பொண்ணு என்னமோ எல்லா விதத்திலையும் சரியா இருக்கிற மாதிரி தெரியுது. குலம் பார்த்தேன், கோத்திரம் பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன், எல்லாம் கேட்டோம். ஆனால் இது எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது யாருக்குமே. அப்ப சொல்லுகிறான், நம்ம என்ன கேட்கணும்? நான் என் முயற்சியில இத்தனையும் சேர்த்து வச்சிருக்கேன், ஆனால் எதிர்காலத்துல இதனாலே இந்த திருமணத்தினாலே நல்லது நடக்கும் என்றால் இந்த கல்யாணத்தை நடத்தி வை, இல்லைன்னா இப்பவே நிறுத்திடு. அப்படித்தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம அப்படியா பண்றோம்? அப்பா நல்ல இடம் வந்திருக்கு, இதை விட்டா வேற இடம் இல்லை, எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வை. முடிச்சு வைக்கிறான். பின்னால வர்ற கஷ்டம் நாமளா தேடிக்கிட்டது. உனக்கு குழந்தை இல்லையா, கவனம் இருந்துட்டு போய. ஆண்டவன் தெரிஞ்சுதான் எதை கொடுக்கணும் எதை ஆட்டுக்கு வாழ அளந்துதான் வச்சிருக்கான். ஒருத்தன் பார்த்தா பூசணி செடியில இத்தனை பெரிய பூசணிக்காய் காய்ச்சுது, புளியா மரத்துல பார்த்தா இத்தனோடு புளியங்கா. அவன் பெரிய பகுத்தறிவுவாதி. அவன் சொன்னான், கடவுள் ஒரு முட்டாள், அவனுக்கு எதை எங்க வைக்கணும்னு தெரியல. இத்தனோடு செடியில 10 இலை தான் இருக்கு, அதுல இத்தனை பெரிய பூசணிக்காய் 10 காய் காய்ச்சிருக்கு. அத்தனை பெரிய புளிய மரம் 100 வருஷமா இருக்கு, அதுல இத்தனோடு புளியங்கா வைக்க தெரியலையேன்னா. ஒரு நாள் ரோடு வழியா போயிட்டு இருந்தான், மழை வந்துடுத்து. புளிய மரத்துக்கிட்ட போய் ஒதுங்கினான். காத்தடிச்சுது. காத்தடிச்ச உடனே மரத்து மேல இருந்து ஒரு புளியம்பழம் டொக்குன்னு இவன் தலை மேல விழுந்தது. உச்சியிலேருந்து விழுந்த போது மண்டையே பொத்து போற மாதிரி வலி. பார்த்தான் இத்தினோடு புளியம்பழம். அப்பதான் நினைச்சான், கடவுள் புத்திசாலி, இத்தினோடு புளியம்பழம் விழுந்ததே என் மண்டை தாங்கலையே, இந்த புளிய மரம் சைஸுக்கு அங்க காய வச்சிருந்தா அது மண்டையில விழுந்தா என்ன ஆகும்? ஆட்டுக்கு அதுக்கு மேல வால் வச்சா அது ஆட்டுல பிஞ்சுக்கும். அதனாலதான் ஆட்டுக்கு வால் ஆண்டவன் அளந்துதான் வச்சிருக்கான். நமக்கு கொடுத்திருப்ப இதுக்கு மேல கொடுத்தா நாம எப்படி இருப்போம்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் சில பேரை ஏழையாவே வச்சிருக்கான். இவனுக்கு பணத்தை கொடுத்தா இவன் நாசமா போயிடுவான். சில பணக்காரனுக்கு பணத்தை கொடுக்கறான், இவன் ஒழிஞ்சு போகட்டும்னு. அவன் ஒழிஞ்சு போறதுக்காகவே பல பேருக்கு பதவியை தர்றான். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, நாமெல்லாம் நிம்மதி, தினம் சாப்பிட்ற சாப்பாடு, ஏதோ கிடைக்கிற உத்தியோகம், கிடைக்கிற சம்பளம், உச்சியில தூக்கி வச்சான்னா அப்பவே நம்ம பயப்படணும். பாதாம் கீர் குடிச்சவனுக்கு பழைய சோறு இறங்காது. பழைய சோறே குடிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுவே பாதாம் கீர் மாதிரி இருக்கும். நம்மள பாதாம் கீர் குடிக்க வச்சு 100 கார் முன்னாடியும் பின்னாடியும் வர வச்சு 50 பேரை காலில் விழ வச்சு தோரணமும் போஸ்டரும் கட்ட வச்சு ஏத்தி உட்கார வச்சு அதுக்கப்புறம் குப்பரை தள்ளினா சொரிநாய் கூட நம்மளை திரும்பி பார்க்காம தெருவில் நின்னா அதை விட கொடுமை வேண்டவே வேண்டாம். நம்ம நாமாவே இருக்கலாம். அதான் முக்கியம். எது நல்லதோ, எதிர்காலத்துல எது நல்லதோ. பணத்தை வாங்குற போது தெரியல, பின்னால மாட்டிக்கிட்டு ஜாமீன் கிடைக்குமான்னு திண்டாடும் போது தானே அது ஏண்டா கிடைச்சதுங்கிறோம். அதை வாங்குற போதே இறைவா நல்லது வந்தா கிடைக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம். கேட்க தெரியலையே, அதத்தான் இறைவி கேட்கிறா, எங்க பிறக்கணும் நீ முடிவு பண்ணு, அவளாலேயே முடியும். இறைவன் கிட்ட விடுறான், எல்லாம் அவன் செயல். இப்ப பர்வதராஜனும் முயற்சி பண்றான், அப்பதான் சேரும். 2 கம்பி சேர்ந்தா தான் அது மின்சாரம் வரும். முயற்சி பண்ணுகிறான், அவன் தவம் பண்றான். ஒத்த கால்ல இமவான் தவம் பண்றான், எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும். ரொம்ப நல்ல கவனிக்கணும். ஆண் குழந்தை வேணும் தவம் செஞ்ச தசரதா நடுச்சந்தியில செத்தான். அதனாலதான் பாடினா, கற்றார் அறிகுவர் மக்கள் தம் பேரென கட்டுரைத்த சொற்றானும் நற்றான் மகப்பெருவ என ஆசி உரைப்பாரும் நானா பெற்றான் பெருவரையன் குன்றம் வாழும் பெரிய நாயகியே. கல்யாணத்துல யாருக்கு அல்லையா போய் விழுந்தா அடுத்த வருஷம் நல்ல ஆண் குழந்தை பிறக்கட்டும், நான் மட்டும் ஏன்டா செருப்படி வாங்குற, நீயும் வாங்கு, இது ஆசீர்வாதம். இன்னும் சில பேர் ஆண் குழந்தை பெத்தா தான் அவன் புண்ணியவான், பெண் குழந்தை பெத்தா பாவி. இப்ப அதெல்லாம் சொல்றது இல்லை. பழைய காலத்துல பெண் குழந்தை பிறந்துட்டா பாவம் பண்ணவளுக்கு தான் பொண்ணா பிறக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப கற்றார் அறிகுவர் மக்கள் தம் பேரென, மக்கள் பேரு என்றாலே அறிவறிந்த ஆண் குழந்தை தான். நற்ற ஆண்மக பெருக என ஆசி உரைப்பாரும் நான பெருவரையன் குன்றம் வாழும் இமவானே நீ பார்வதியை பெற்றையே, பரமசிவனே உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னானையா, அது இல்ல புண்ணியம். இப்போ இமவான் தவம் பண்றான். அவனுக்கு முன்னாலே ஒரு 1000 இதழ் தாமரை, அதுல சங்காவர்ல பைத்ததோர் குழவியின் வடிவம் ஒத்து பார் ஏனை உலகு அனைத்தும் படைத்தாள் வந்தாள். தட்சனுக்கு சங்கு வடிவத்துலதான் வந்தா, ஹிமவானுக்கு குழந்தை வடிவத்திலேயே வர்றா. உலகத்தை எல்லாம் பெற்றெடுத்தவள் தான் ஒரு குழந்தையாகி பைத்ததோர் குழவியின் படிவம் கொண்டு எத்திரத்து உயிரையும் ஈன்றாள் தோன்றினாள். எல்லாத்தையும் பெற்றெடுத்த தாயே வந்து இவனுக்கு மகவா பிறந்தான். வாரி அணைச்சான், தன்னுடைய மனைவி இடத்திலே கொடுத்தான். அவ அதை வாங்கினான். அந்த குழந்தைக்கு பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்ததனாலே பார்வதி, ஹிமவானுக்கு மகளாக பிறந்ததனாலே ஹேமா, சைலம் என்றால் மலை, சைலத்துக்கு மகளாக பிறந்ததனாலே ஜலஜா, அகம் என்றால் மலை,
அகத்துக்கு மகளாக பிறந்ததனாலே அகஜா. இத்தனை பேர் அவளுக்கு, ஜலஜா, அகஜா, பார்வதி, இத்தனையும், ஹேமவதி, இத்தனையும். குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா அம்பாளோட நாமத்தையும் லலிதா சகஸ்ரநாமத்தையும் பார்த்தா அதுல ஆயிரக்கணக்கான அழகான பேர், ஆயிரக்கணக்கான அழகான பேர். அதுல இல்லாத புதுமை பேரும் இல்லை, பழைய பேரும் இல்லை, அர்த்தமில்லாத பேரெல்லாம். இப்போ நாய்க்குட்டிக்கு வைக்கிற பேரெல்லாம் குழந்தைக்கு புஜ்ஜி. முன்னாடி நாயத்தான் புஜ்ஜின்னு கூப்பிடுவோம், பொன் குழந்தைக்கு புஜ்ஜி. அது என்ன பண்ணும்? நாயாட்டம் தான் வாலாட்டும், கொலைக்கும், கடிக்கும். தப்பு. நல்ல பேர் வைக்கிற பொழுது தெய்வத்தோட பேரை வைக்கணும். அதனால தான் குழந்தைகளை கூப்பிடும்போது தெய்வத்தை அழைக்கிற புண்ணியம் கிடைக்கும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார் பாடுவார், நாயென்றும் பேயென்றும் வைக்காமல் நாராயணன் அன்னை நரகம் புகாள். யார் தன் குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சிருக்காளோ அந்த தாய்க்கு நரகம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 தடவை நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும்பு அருளும், எல்லாம் கொடுக்கும். பெற்ற தாயின் நல்லெண்ண செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமம். மடந்தாடு நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானே 100 ஆற்று செய்யும் போற்ற படர்ந்த ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூதாக நடந்தானே ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்னாத நாவென்ன நாவே நமசிவாயா என்னாத நாவென்ன நாவே. இந்த தெய்வத்தோட பேரை வைக்கணும். இவன் எடுத்தான் பார்வதி, ஜலஜா, இத்தனை பேர் காரண பெயர் எடுத்து வளர்க்கிறான். அந்த குழந்தை அங்கே வளருகிறது. கந்தபுராணத்துக்கும் அந்த குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? குரத்தி பாட்டு வரும். எப்படி நாம் இப்படி உருவானோம் சிங்கி, சிங்கன் சிங்கம், குரத்தி பாட்டு. அப்போ சிங்கம் கேட்கலாம் சிங்கி கிட்ட, எப்படி நாம் இப்படி உருவானோம் சிங்கி. அதுக்கு அவ சொல்வா, அப்பனது ஆசைக்கு ஒப்பின தாயாலே சிங்கா. எவ்வளவு பெரிய தத்துவத்தை எவ்வளவு சிறிய பாட்டுல சொல்லிட்டான். நாம் எப்படி பிறந்தோம் கேட்கிறா. அப்பா மட்டும் ஆசைப்பட்டு அம்மா ஆசைப்படலைனாலும் நம்ம பிறந்திருக்க முடியாது. அம்மா ஆசைப்பட்டு அப்பா ஆசைப்படலைனாலும் பிறந்திருக்க முடியாது. அப்பனும் ஒரு குழந்தை வேண்டும்னு ஆசைப்பட்டு அம்மாவும் ஆசைப்பட்டு 2 பேரும் அந்த நல்ல ஆசையோடு இணைகிற போது நல்ல குழந்தை பிறக்கும். ஆனா இன்னைக்கு திருமணமாகிற கணவன் மனைவி நல்ல குழந்தை பிறக்கணும்னு நினைச்சா சேர்றாங்க. உடம்பிலே இருக்கிற ஏதோ வெறியை தீர்த்து கொள்ள. கண்ணதாசன் அழகா சொல்லுவான், படுக்கை அறைக்குள்ளே புகுகின்ற ஒரு ஆணும் பெண்ணும் பிற்காலத்தே தனக்கு பிறக்க போகிற குழந்தையை பற்றி எண்ணியா போகிறார்கள். எல்லாம் தற்செயல், ஆக்சிடென்டல். முன்ன காலத்துல அப்படி இல்லை. கணவனையும் மனைவியும் இணைக்கிற நாளன்று மந்திரங்கள் சொல்லி பல காலம் வாழ்ந்த நல்ல வயதான பெரியவர்களை, தம்பதிகளை அந்த கட்டில்ல முதல்ல உட்கார வச்சு, அவங்க உட்காரணும், இவங்க படுக்கிறதுக்கு முந்தி அந்த கட்டில்ல உட்கார வச்சு நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த நல்ல மந்திரத்தை சொல்ல வச்சு, என் வயிற்றிலே உருவாகிற குழந்தை நல்லவனா வல்லவனா, பெற்றோருக்கு நல்லவனா, நாட்டுக்கு நல்லவனா, தெய்வ பக்தி உள்ளவனா, நல்ல பெண்ணுக்கு கணவனா, நல்ல கணவனுக்கேற்ற பதிவிரதையா, உலகத்தையே வாழ வைக்கக்கூடிய நல்ல குழந்தை என் மூலமாக இந்த உலகத்துக்கு வர வேண்டும், இறைவா நீ அருள் புரிய வேண்டும்ங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தாம்பத்திய உறவே தொடங்கும். அப்ப பிறந்ததெல்லாம் நேர்மையோட நியாயத்தோட சத்தியத்தோட தான் வாழ்ந்தார்கள். இப்ப இல்ல, நாய்க்கும் பேய்க்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஹோட்டல்லையும் எங்கேயும் இஷ்டத்துக்கு இணைவது என்பது தப்பு. கல்யாண மண்டபத்திலேயே அந்த சாந்தி முகூர்த்தம், இல்லைன்னா ஹோட்டலுக்கு அனுப்பிடுறாங்க பணக்காரன் வீட்டில எல்லாம், தப்பு. அதற்கென்று வீட்டிலே வைத்து மாப்பிள்ளை வீட்டில தான், மாப்பிள்ளை வீட்டிலே நல்லபடியாக எல்லாரும் வாழ்த்தி அவர்கள் 2 பேரும் உள்ள போகும்போது வெளியே வயதான பெண்கள் எல்லாம் கும்மி அடிப்பாங்க. உண்டா இல்லையா மாமி? அச்சாப்பங்க அடிக்கிறதுன்னு பேரு. நல்ல நல்ல பாட்டுக்களை எல்லாம் பாடுவார்கள். உள்ள இருக்கிற 2 பேருக்கு இந்த வார்த்தை தான் காதுல விழணும், இந்த வார்த்தை தான் காதுல வேணும். கதவுக்கு வெளியே நல்ல சுமங்கலி பெண்கள் 20-30 பேர் சேர்ந்து நல்ல பார்வதியை பற்றி பரமசிவனை பற்றி பாட்டு இருக்கும். அதை ஓடி ஓடி கையை தட்டி தட்டி பாஞ்சு பாஞ்சு கும்மி அடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த சத்தம் தான் கேட்கணும். அமங்கலமான சத்தம் காதுக்குள்ள விழக்கூடாது. உள்ளே விளக்கேற்றி வைத்து அந்த விளக்கு அணையக்கூடாது. படுக்கை அறைக்குள்ளே சாமி படம் இருக்கணும், வைக்கக்கூடாதுமா, இருக்கணும். இத்தனைப்பட்ட சூழ்நிலையிலே உருவாகிற குழந்தை நல்லவனா வல்லவனா நாடு போற்றுகிறவனாத்தான் பிறப்பான். அப்படி பிறக்கிறதா என்பதை நாம தான் யோசிச்சுக்கணும். அடுத்த சந்ததிக்காவது அதை கைப்பற்றணும். இங்க அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்தது. முருகன் பிறப்பதற்கும் பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதி பிறப்பதற்கும் என்ன சம்பந்தம்? இறைவன் இருப்பதோ கைலாயத்தில், இவை இருப்பதோ இங்கே மானசரோவர் கரையில், ஆமை கணத்திலே அணில் கொம்பு கொம்பில். இது 2 இணைந்தா தானே ஒன்னா அணில் இறங்கி வரணும், இல்லை ஆமை ஏறி வரணும்.
எது இறங்கி வந்தது, எப்படி இணைந்தது, இந்த ஞானசக்தி பிறப்பதற்கு எது காரணம், இந்த தாயும் தந்தையும் இணைந்து உலகத்தை போலத்தான் முருகன் பிறந்தானா அல்லது எப்படி பிறந்தான், ஞானத்தை தரக்கூடியவனாக, ஆண்மையை தரக்கூடியவனாக, வீரத்தை தரக்கூடியவனாக, எல்லா விதமான ஆற்றலும் படைத்தவனாக இந்த முருகன் உருவாவதற்கு என்ன காரணம்? பார்வதியா, பரமசிவனா, இருவரா, செய்த தவமா? இதை நாளை பார்ப்போம் என்று சொல்லி இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்கிறேன். இந்து மதத்திலே தர்மங்களை பற்றி சொல்லுவது 4 வேதங்களாக இருக்க, அந்த வேத பொருளை எடுத்துரைப்பது 12 உபனிஷதங்களாக இருக்க, அதை எளிமைப்படுத்தி காவிய வடிவிலே தருவது ராமாயண பாரதம் என்ற இதிகாசமாக இருக்க, ஒரே ஒரு தர்மத்தை எடுத்து ஒவ்வொரு தர்மத்துக்கும் ஒரு வரலாற்றை சொல்லக்கூடியதாக விளங்குவது புராணங்களாக இருக்க, அது 18 புராணங்களாக இருக்க, சிவனுக்குரியது 10 புராணமும், திருமாலுக்குரியது 4, பிரம்மனுக்கு 2, அக்னிக்கு 1, சூரியனுக்கு 1 என்று இருக்க, அதற்கு பின்னாலேயும் அரிச்சந்திர புராணம், பெரிய புராணம், இதெல்லாம் அந்த 18 புராணத்துல சேராது. அரிச்சந்திர புராணம், இந்த பெரிய புராணம், இது போன்ற பல புராணங்கள் பின்னாலே தோன்றி இருக்கிறது. அதன் வழியிலே வந்ததை தவிர ஆதியிலே இருந்தது இந்த மிகப்பெரிய 18 புராணங்களாக இருக்க, அதிலே கந்தபுராணம் என்பது 18 புராணங்களிலே 17 புராணங்களுக்கு சேர்த்து 1,00,000 கிரந்தம் இருக்கு, 3,00,000 கிரந்தம் இருக்க, கந்தபுராணத்துக்கு மட்டுமே 1,00,000 கிரந்தமாக, கந்தபுராணத்திலே இல்லாதது எந்த புராணத்திலையும் இல்லை என்று சொல்லத்தக்க வடமொழியிலே வியாசராலே அது ஸ்காந்தம் என்ற பெயரிலே எழுதப்பட, அதிலே சங்கர சம்ஹிதை, சரத்குமார சம்ஹிதை, சூத சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, சூர சம்ஹிதை என்று 6 சம்ஹிதைகள் இருக்க, அதிலே ஒன்றான சங்கர சம்ஹிதையிலே 6 கண்டங்கள் இருக்க, சம்பவ காண்டம், உற்பத்தி காண்டம் என்றெல்லாம் பின்னாலே பெயர் வைத்து அந்த 6 சம்ஹிதையிலே ஒன்றான சங்கர சம்ஹிதையிலே ஒரு பகுதியான சிவரகசிய கண்டம் என்பதை எடுத்து காஞ்சிபுரத்திலே தோன்றிய கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை 6 காண்டங்களாக, சம்பவ காண்டம், உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், தக்க காண்டம், தேவகாண்டம் என 6 காண்டங்களாக தருக, பின்னாலே உபதேச காண்டத்தை பின்னாலே வேறொருளால் எழுதப்பட, அந்த கந்தபுராணத்தை இவர் எழுதி சென்னையிலே இருக்கிற கந்த கோட்டத்திலே முருகன் காலடியிலே வைக்க, அது திருத்தி கொடுக்கப்பட தன்னுடைய சரிதத்தையே இறைவனே சரிபார்த்த கதையாக இந்த கந்தபுராணம் விளங்க, அந்த கந்தபுராணத்தில் இல்லாத எதையும் வேறு எந்த புராணத்திலையும் நாம் கண்டெடுக்க முடியாமல் போக, அப்பேற்பட்ட சந்தஸ்ய கீர்த்தி மதுலாம் கல்மிஷன் ஆசிரியம் என நைமிசாரண்யத்திலே முனிவர்களை தவம் செய்து கந்தனை வழிபடச் சொல்ல, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கடவன் அவன் திருவதாரம் செய்து என்னென்ன சாதித்தான் என்று அவர்களுக்கு சூத பௌராணிகர் சொல்லுவதாக கந்தபுராணம் ஆரம்பிக்க, அதிலே தட்சன் என்ற ஒருவன் பிரஜாபதியாக பிரம்மனுடைய மகனாக பிறக்க, சிவபெருமானை குறித்து தவம் செய்ய, அவனுடைய மனைவிக்கும் அவனுக்கும் 1000 பிள்ளைகள் பிறக்க, அவர்கள் தவம் செய்து நாரதர் உபதேசத்தினாலே மோட்சத்தை அடைந்து விட, பின்னாலே பிறந்த 1000 பிள்ளைகளும் கற்பூரம் ஜோதியிலே கலப்பது போல அவர்களும் தவத்தினாலே இறைவனோடு கலந்துவிட, பெண் குழந்தைகள் வேண்டும் என சவன் செய்ய, முதலிலே ஒரு பெண் பிறக்க, தட்சன் மகன் ஆகையினாலே தாட்சாயினி என்ற தத்திதாந்த நாமம் வைக்க, அந்த பெண் வளர, அந்த பெண்ணை சிவபெருமானுக்கு கொடுப்பதாக சொல்லி, ஆனால் கொடுக்காமலேயே காலம் தாழ்த்த, இறைவியோ நினைவு தெரிந்த நாளிலே இருந்து சிவனே தனக்கு கணவன் என்று பெற்றோராலே சொல்லப்பட்டதனாலே அவனையே அடைய வேண்டும் என்று தாட்சாயினி மனதினாலே பிரார்த்தனையும் தவமும் செய்ய, சிவபெருமானே அவளை அழைத்துக் கொண்டு போக, என்னுடைய மகளை என் சம்மதம் இல்லாமல் நான் கொடுப்பதாக சொன்னாலும் கூட எடுத்துக்கொண்டு போன சிவன் எனக்கு எதிரி என்று அன்று முதல் மகளையும் மருமகளையும் மறந்துவிட, அங்கே பிரம்மன் யாகம் செய்ய, அந்த யாகத்தை தான் செய்வதாக ஏற்றுக்கொண்ட, அவிர்வாகத்தை சிவனுக்கே கொடுப்பதாக இருக்க, அவரை விட்டுவிட்டு எல்லா தேவர்களையும் அழைக்க, இது சிவனுக்கும் பார்வதிக்கும் தெரிய, அழைப்பு வராத காரணத்தினால பார்வதி ஏங்கி போக, தந்தைக்கு புத்தி சொல்ல போவதாக சொல்ல, இறைவன் போ என சொல்ல, அப்பொழுது இவள் இங்கே வர, பெற்றவரிடத்திலேயே மரியாதை கிடக்க, யாகத்தை நிறுத்த முடியாமல் போக, அந்த ஆத்திரத்தினாலே இறைவனையே வேண்ட, அவர் அகோர வீரபத்திரரை அனுப்ப, அவர் இந்த யாகத்திலே கலந்து கொண்ட தவறான கொள்கைக்கு துணை இருந்தவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுக்க, அந்த தட்சனுடைய தலையை கிள்ளி ஆட்டுத்தலையை வைக்க, எம்பிராட்டி அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் யாக குண்டத்திலேயே சிவனோடு ஐக்கியமாவதாக விழ, எம்பெருமான் அவளை தூக்கி கொண்டு நடனமாட, அவள் அங்கங்கள் பெய்ந்து விட, அது 51 சக்தி பீடமாக மாறிவிட, எம்பெருமாட்டி கைலை மால்வரையிலே இறைவனிடத்திலே வந்து சூட்சமமாக, ஐயா தட்சன் மகளாக அவனாலே வைக்கப்பட்ட பெயரும் அவனிடத்தில்
உன்னிடத்திலே வளர்ந்த இந்த உடலத்தினையும் நான் நீங்குவேன் என்று கேட்க இறைவன் பர்வதராஜனுக்கு மகளாக நீ பிறந்து வா என சொல்ல ஹிமவான் மானச சரோவர் ஏரிக்கரையிலே தவம் செய்ய 1000 இதழ் தாமரையிலே எம்பெருமாட்டி அனைத்து உயிரையும் ஈன்றவள் பைத்ததோர் குழவியின் படிவத்தோடு வர அதை எடுத்து அவளுக்கு பார்வதி என நாமம் வைக்க அந்த குழந்தையும் அவளிடத்திலே வளர்ந்து வந்தது என்ற அளவிலே மாமனும் மருகனும் என்ற தலைப்பிலே தட்சன் என்ற மாமனும் சிவபெருமான் என்ற மருகனும் எப்படி கந்தபுராணத்துக்கு காரணமானார்கள் என்பதை இத்தோடு நிறைவு செய்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.